السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லாம் புகழும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சிலோன் தௌஹீத் ஜமாத்தின் உங்கள் கேள்வி நேரம் நிகழ்ச்சியினூடாக இந்த வாரமும் உங்களை நாங்கள் முகநூலூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை நாம் நடத்துவதற்கான அடிப்படையான நோக்கம், நீங்கள் அன்றாட வாழ்க்கையிலே சந்திக்கக்கூடிய மார்க்க சந்தேகங்களுக்கு விளக்கங்களை குர்ஆன் சுன்னா ஒளியிலிருந்து பெற்றுக்கொள்வதற்காகவும் சமகால நிகழ்வுகள் குறித்து மார்க்கத்தின் நிலைப்பாடுகளை அறிந்து கொள்வதற்காகவும் தான் நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். நீங்கள் கேட்கக்கூடிய பலவிதமான கேள்விகளுக்கு குர்ஆன் சுன்னா அடிப்படையிலே ஏற்கனவே பல பதில்களை நாம் வழங்கி இருக்கிறோம். அந்த வரிசையிலே இந்த வாரமும் நீங்கள் கேட்ட சில கேள்விகளுக்கான பதில்களை தருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். முதலாவதாக ஒரு சகோதரர் ரியாஸ் அவர்கள் பதுல்லையிலிருந்து ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். அவர் என்ன கேட்கிறாருன்னு சொன்னா, சுபஹு தொழுகையில் இமாம் குனூத் ஓதும் போது கைகளை உயர்த்தி கொள்ளாமல் இருப்பதற்காக அத்தஹியாத்தில் இணைந்து கொண்டால் சரியா, போதுமா என்று கேட்கிறார். அதாவது அவர் என்ன கேள்வி கேட்கிறாருன்னு சொன்னா, சுன்னத் வல் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் சுபஹ் தொழுகையில் இமாம் ஜமாத் நடத்துகின்ற நேரத்தில் சுபஹ் தொழுகையில் மாத்திரம் குனூத் ஓதுவார்கள். அப்படி குனூத் ஓதுகின்ற நேரத்தில் அவர்கள் இரண்டு கைகளையும் உயர்த்தி அந்த குனூத்தின் வாசகங்கள் என்ற பெயரில் சில வாசகங்களை ஓதுவார்கள். அதற்கு பின்னால் இருப்பவர்கள், மௌமூங்களாக இருப்பவர்கள் ஆமீன் கூறுவார்கள். இது நபிவழிக்கு மாற்றமாக இருப்பதனால இந்த சுபஹ் தொழுகையில் நாங்கள் கலந்து கொண்டு அந்த பிதுஅத் இமாம் செய்யக்கூடிய இந்த பிதுஅத்தான காரியத்திற்கு நாங்கள் உடன்பாடாக நாங்களும் கைகளை உயர்த்தக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. எனவே நாங்கள் அந்த தொழுகையில் கைகளை உயர்த்தாமல் பிதுஅத்தை தவிர்த்து கொள்வதற்காக அவர்கள் அத்தஹியாத்துடைய நிலைக்கு வரும்போது தொழுகையில் இணைந்து கொண்டால் போதுமானதா என்று கேட்கிறார். அதாவது முதல்ல ஒரு அடிப்படையை விளங்கிக் கொள்ளணும். இந்த சுபஹ் தொழுகையில் மாத்திரம் குனூத் ஓதக்கூடிய ஒரு பழக்கம் சுன்னத் வல் ஜமாத்தினரை சேர்ந்தவர்கள் கடைபிடித்து வருகிறார்கள். இதற்கு மார்க்கத்துல ஆதாரம் இருக்கிறதா, இது நபி வழிக்கு உட்பட்ட ஒரு செயலா என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது சம்பந்தமாக ஒரு செய்தி புகாரியிலே 1001வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு கேள்வியாக முஹம்மது இப்னு சீரீன் அவர்கள் கேட்டதாக வரக்கூடிய ஒரு செய்தியில அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சுஇல அனஸ் இப்னு மாலிக்கின் அகனத்தன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி சுப்ஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹ் தொழுகையில் குனூத் ஓதி இருக்கிறார்களா என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்கப்படுகிறது. அதற்கு அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? கால நஅம், ஆம் என்று கூறினார்கள். ஃபகீல லஹு, அவரிடம் கேட்கப்படுகிறது, அவ கனத கபல ருகூஇ, ருகூக்கு முன்பதாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குனூத் ஓதுவார்களா என்று கேட்ட நேரத்துல அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பஅத ருகூஇ யஸீரன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிது காலம் ருகூக்கு பின்பு குனூத் ஓதி இருக்கிறார்கள் என்று இந்த புகாரியில 1001வது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியில என்ன வருது என்று சொன்னா, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சுபஹ்ல குனூத் ஓதப்பட்டிருக்கிறதா என்று கேட்ட உடனே அவங்க ஆமா ஓதி இருக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹ்ல ருகூக்கு பின்பு சிறிது காலம் குனூத் ஓதி இருக்கிறார்கள் என்று இந்த செய்தியில வருது. இந்த செய்தியை மாத்திரம் வைத்துக் கொண்டு சுபஹ்வில் நாங்கள் குனூத் ஓத வேண்டும் என்று சுன்னத் வல் ஜமாத்தினர்கள் கூறுவார்கள் என்று சொன்னால் அது தவறான கருத்தாக போய்விடும். காரணம், இந்த செய்தியில இன்னும் சில விவரங்களோடு கூடுதலான தகவல்களோடு வரக்கூடிய செய்தி அடுத்த செய்தியாக புகாரில 1002வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அதுல ஆசிம் என்பவர் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்கிறார்கள், சஅல்து அனஸ் இப்னு மாலிக்கின் அனில் குனூதி, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் நான் குனூத் சம்பந்தமாக கேட்டேன். ஃபகால, அவர் கூறினார், கல் கானல் குனூத்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல குனூத் நடைமுறையில் இருந்தது. குல்து, நான் கேட்டேன், கபல ருகூஇ அவ் பஅதஹு, அது ருகூக்கு முன்பா அல்லது பின்பா என்று கேட்டேன். அப்போது அவர் சொன்னாரு, கபலஹு, ருகூக்கு முன்பாக
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குனூத் ஓதினார்கள். அப்ப நான் சொன்னேன், கால ஃபஇன்ன ஃபுலானன் அக்பரனி அன்க அன்னக குல்த பஅதர் ருகூஇ, ஒருவர் எனக்கு நீங்கள் கூறியதாக அறிவித்தார், அந்த குனூத் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்குவுக்கு பிறகு கேட்டுள்ளார்கள் என்று அறிவித்தாரே, அது சம்பந்தமான உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்று கேட்டோன்னே ஃபகால அவர் கூறினார், கதப அவர் பொய் கூறியுள்ளார், இன்னமா கனத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஅதர் ருகூஇ ஷஹ்ரன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்குவுக்கு பிறகு ஒரு மாத காலம் குனூத் ஓதினார்கள். உராவு கான பஅஸ கௌமன் யுகாலு லஹுமுல் குர்ரா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ரா என்று அழைக்கப்படுகின்ற குர்ஆனை நன்றாக ஓதக்கூடியவர்களை ஒரு சமுதாயத்தை நோக்கி அனுப்பினார்கள். ஜுஹா சபஈன ரஜுலன், 70 பேரை கொண்டு ஒரு குழுவாக அனுப்பினார்கள். இலா கௌமின் மினல் முஷ்ரிகீன தூன உலாயிக, ஒரு முஷ்ரிக்கீன்களான சமுதாயத்திற்கு 70 பேர்களை கொண்ட குர்ராக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பினார்கள். அவர்கள் அந்த முஷ்ரிக்கீன்களை விட குறைவாக இருந்தார்கள். வகான பைனஹும் வ பைன ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹதுன், ரசூலுல்லாவுக்கும் அவர்களுக்கு மத்தியிலே ஒரு ஒப்பந்தம் இருந்தது. ஆனால் அந்த முஷ்ரிக்கீன்கள் என்ன செய்தார்கள், இந்த குர்ராக்களை கொலை செய்து விட்டார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபகனத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹ்ரன் யதுஉ அலைஹிம், அவர்களுக்கு எதிராக ஒரு மாத காலம் குனூத் ஓதினார்கள் என்று புகாரியிலே 1002வது செய்தியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த குனூத் என்பது குனூத்துன் நாசிலா என்று சொல்லக்கூடிய ஒரு குனூத்து. முஸ்லிம் சமூகத்திற்கு பாதகமான ஒரு செயற்பாடு ஏற்பட்டால், காஃபிர்களுக்கு முஸ்லிம்க்கு எதிராக நடக்கக்கூடியவர்களுக்கு எதிராக செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனையாக செய்யப்படுகின்ற குனூத்து தான் குனூத்துன் நாசிலா என்பது. இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாத காலமாக ஓதி இருக்கிறார்கள். அது சுபுஹ் தொழுகையிலும் ஓதி இருக்கிறார்கள், சுபுஹ் அல்லாத ஏனைய தொழுகைகளிலும் ஓதி இருக்கிறார்கள். அது ஒரு மாத காலம் தான் நீடித்திருக்கிறது. அதற்கு பிறகு வளமையான முறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைகளை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள். அப்ப சுன்னத்துல் ஜமாத்தினரை சேர்ந்தவர்கள் இந்த குனூத்துன் நாசிலாவுக்குரிய ஹதீஸை எடுத்துக்கொண்டு சுபுவுக்கு மாத்திரம் அவர்கள் குனூத் ஓதுவார்கள் என்று சொன்னால், அது இந்த நபிவழிக்கு மாற்றமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சுபுவுல கூட இவர்கள் என்ன குனூத்தை ஓதுறாங்கன்னு சொன்னா, வித்ர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை குனூத்தாக ஓதுவதற்கு கற்றுத் தந்தார்களோ, அல்லாஹ் ஹதினி ஃபீமன் ஹதைத் வஆஃபினி ஃபீமன் ஆஃபைத் வதவல்லனி ஃபீமன் தவல்லைத் என்று வரக்கூடிய வித்ரில் ஓதக்கூடிய குனூத்தை தான் சுபஹ் தொழுகைக்கு அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அல்லாஹ் ஹதினா ஃபீமன் ஹதைத் என்று அதை பன்மையாக, துஆவை பன்மையாக மாற்றிக்கொண்டு ஓதுகிறார்கள். இதற்கு நபி வழியில் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. எனவே இந்த சுபஹ்ல மாத்திரம் குனூத் ஓதுவது ஒரு பித்அத்தான, சுன்னத்துக்கு மாற்றமான ஒரு நூதன அனுஷ்டானமாக நபிகளார் வழிகாட்டாத ஒரு செயற்பாடாக இருப்பதனால அது ஒரு பித்அத்தான காரியம், நாங்கள் அந்த காரியத்தில் ஈடுபடக்கூடாது என்று சொல்கிறோம். குறித்த சகோதரர் என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, அப்படி சுபஹ்ல மாத்திரம் ஓதக்கூடிய அந்த குனூத்துல நாங்கள் பங்கு பெறாமல், கைகளை உயர்த்த வேண்டி வருது, அதுல பங்கு பெறாமல் இருப்பதற்காக அத்தஹியாத்தில் போய் நாங்கள் அவர்களோடு இணைந்து கொள்ளலாமா என்று கேட்கிறார். இந்த விஷயத்துல நாங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும். பொதுவாக இமாம்களாக வரக்கூடியவர்கள் மார்க்கத்தை அறிந்ததன் காரணமாகவோ அல்லது அறியாததன் காரணமாகவோ பலவிதமான தவறுகளை தொழுகையில் நடைமுறைப்படுத்துவார்கள். அவர்கள் தொழுகையில் நடைமுறைப்படுத்துகின்ற தவறுகளை வைத்து, பித்அத்தான காரியங்களில் அவர்கள் ஈடுபடுவதை வைத்து ஒருவரை இமாமத்தாக நியமிப்பதற்கு இஸ்லாமிய மார்க்கம் நேரடியாக ஏதாவது தடை விதித்திருக்கிறதா என்று பார்த்தால் அதற்கு நேரடியாக எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஒருவர் பித்அத் செய்பவராக இருந்தால் அவரை நீங்கள் இமாமத்தாக வைத்துக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ்வும் சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லவில்லை. பித்அத்தான காரியங்களை இஸ்லாமிய மார்க்கம் வன்மையாக கண்டித்திருக்கிறது. ஈயாக்கும் வ முஹ்தஸாத்தில் உமூர், புதிதாக மார்க்கத்தின் பெயரால் உருவாகக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் நான் எச்சரிக்கை செய்கின்றேன். வகுல்ல முஹதஸத்தின் பித்ஆ, புதிதாக உருவாக்கக்கூடிய ஒவ்வொன்றும் பித்அத்துகள், நூதன அனுஷ்டானங்கள், முன்மாதிரி இல்லாத செயல்கள். வகுல்ல பித்அத்தின் லலாலா, ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடு. வகுல்ல லலாலத்தின் ஃபின்னார், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தை சென்றடையும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இது எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி யார் ஒருவர் பித்அத்வாதிக்கு அடைக்கலம் கொடுப்பாரோ அவர் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர் என்றும், பித்அத்வாதிகள் மறுமையிலே ஹவுலுல் கௌதர் தடாகத்தில் நீர் அருந்தும் பாக்கியத்தை விட்டும் தடுக்கப்படுவார்கள் என்றும் பித்அத்துக்கு எதிராக பல எச்சரிக்கைகள் இருக்கிறது. ஒரு காரியம் தவறு என்று எச்சரிக்கை செய்யப்பட்டதனாலேயே அந்த காரியத்தில் ஈடுபடுபவர் இமாமத் செய்வதற்கு தகுதியை இழக்கிறாரா என்பதை நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டும்.
பிதஅத் தவறு என்று எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் பிதஅத் செய்யும் இமாமை நாங்கள் பின்பற்றுவதற்கு மார்க்கத்துல தடை இருந்தால்தான் இமாமத் செய்வதிலிருந்து நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். ஒருவர் தவறு செய்கின்ற காரணத்தினால் இமாமத் செய்வதிலேயே இருக்கக்கூடாது என்றால் பிதஅத் என்றது மட்டும்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல தவறா இருக்குதா? எத்தனையோ காரியங்கள் தவறாக இருக்கிறது. ஹராமான காரியங்கள், மார்க்கம் தடுத்த காரியங்கள், மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் என்று பலவிதமான காரியங்கள் ஒன்று இல்லாவிட்டால் ஒன்று ஒரு மனிதரிடம் நிகழத்தான் செய்யும். ஒருவர் ஒரு கெட்ட காரியத்துல ஈடுபடுறாரு என்று சொன்னா, மார்க்கத்துக்கு முரணான ஒரு காரியத்தில் ஈடுபடுறார் என்று சொன்னால் அவர் இமாமத் செய்வதற்கு தகுதியற்றவர் என்ற ஒரு நிலைப்பாட்டை அறிவிப்பதாக இருந்தால் எல்லா விஷயத்திலையும் அறிவிக்கணும். பிதஅத் என்ற விஷயத்துல மட்டும் இல்லாமல் எந்த தவறு ஒரு மனிதர் செய்தாலும் அவர் இமாமத் செய்வதற்கு தகுதியற்றவர் என்ற ஒரு நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டி வரும். காரணம் என்ன? நேரடியாக இமாமத் செய்வதற்கு பிதஅத் செய்பவர் தகுதியற்றவர் என்று நேரடியாக ஹதீஸ் எதுவும் வரவில்லை. அப்ப பிதஅத் என்ற காரியம் எச்சரிக்கை செய்யப்பட்ட ஒரு காரியம், கெட்ட காரியம், மார்க்கத்துக்கு முரணான ஒரு காரியம் என்பதை வைத்து எனவே பிதஅத் செய்பவர் இமாமத்தும் செய்யக்கூடாது என்று நாங்கள் அறிவிப்பதாக இருந்தால், இது போல மார்க்கத்தில் எதெல்லாம் கெட்ட காரியங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த எல்லா காரியங்களில் ஈடுபடுபவர்களையும் கெட்ட காரியங்களில் ஈடுபடுபவர்களை இமாமத் செய்வதற்கு தகுதியற்றவர்கள் என்று அறிவிக்க வேண்டும். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், ஒருவர் மக்கள் மன்றத்திலே நல்லவராக காட்சி அளிக்கலாம், ஆனால் தன்னுடைய மனைவியோடு அவர் நடந்து கொள்கின்ற நேரத்துல தவறு செய்யக்கூடியவராக, மனைவியிடம் காரசாரமாக நடந்து கொள்ளக்கூடியவராக, மனைவியை அடிக்கக்கூடியவராக, மனைவிக்கு கொடுமை செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருப்பவர் இமாமத் செய்வதற்கு தகுதியற்றவர் என்று எங்களால் அறிவிக்க முடியுமா? அறிவிக்க முடியாது. அவர் மனைவியிடத்தில் கடுமையாக நடப்பது தவறு, இஸ்லாம் எச்சரித்திருக்கக்கூடிய விஷயம். அல்லாஹ் அமானிதத்தை அவர் பால்படுத்துகிறார், அந்த அளவுக்கு எச்சரிக்கை செய்யப்பட்ட ஒரு பாவமாக இருக்கிறது என்று இருந்தாலும், உங்களில் சிறந்தவர் மனைவியில் சிறந்தவர் தான் என்று இருந்தாலும், அந்த நபர் மனைவி விஷயத்தில் தவறாக நடக்கிறார் என்பதனால அவர் இமாமத் செய்வதற்கே தகுதியற்றவர் என்று நாங்கள் எப்படி அறிவிப்பது? அப்படி அறிவிப்பதாக இருந்தால் அது அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய தூதரோ நமக்கு வழிகாட்டி இருக்க வேண்டும். இதே போன்று ஒருத்தர் சீதனம் வாங்கி திருமணம் முடிக்கிறார், சீதன வீட்டுல அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவராக கோரிக்கை வைத்து நிபந்தனையாக்கி திருமணத்தின் போது எனக்கு இன்னென்ன காசு பணம் வேணும், வாகனம் வேணும், ரொக்கமாக வேணும், வீடு வேணும் என்றெல்லாம் அவர் கோரிக்கையாக வைத்து சீதனத்தை பெற்ற நிலையில் ஒரு இமாம் இருக்கிறார். அத்தகைய இமாம் ஒருவர் தொழிற்பதற்கு வந்தால் நீங்கள் சீதனம் எடுத்த இமாம், எனவே நீங்கள் தொழுகை நடத்தக்கூடாது, அல்லாஹ் மகர் கொடுக்க சொன்ன மார்க்கத்துல நீங்க அதுக்கு மாற்றமாக சீதனத்தை பெற்றிருக்கிறீர்கள், எனவே நீங்கள் இமாமத் செய்வதற்கு தகுதியை இழந்து விட்டீர்கள் என்று உங்களால் அறிவிக்க முடியுமா? முடியாது. சீதனம் எடுப்பது கூடாது. திருமணத்தின் போது சீதனத்தை ஒரு நிபந்தனையாக பெண் தரப்பிலிருந்து சொத்துக்களை கேட்பது மார்க்கம் தடுத்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தடையான மார்க்கத்துக்கு முரணான ஒரு காரியத்தை அவர் ஈடுபட்டு இருப்பது உண்மைதான். ஆனால் அதற்காக வேண்டி அவர் இமாமத் செய்வதற்கு தகுதியற்றவர் என்ற ஒரு முடிவுக்கு நம்மளால் வர முடியுமா? வர முடியாது. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பட்டியல் போட்டு தவறு செய்தவர்கள் இமாமத் செய்ய முடியாது என்ற ஒரு நிலை ஏற்படுத்தப்படுமையானால் இந்த உலகத்துல யாருதான் யாருக்கு இமாமத் செய்வது? எல்லா மனிதர்களும் பக்குவமானவர்களா? எல்லோரும் பாவங்களுக்கு அப்பால் பெற்றவர்களா? ஏதாவது ஒரு தவறு ஏதாவது ஒரு மனிதனிடம் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். அப்போ ஒவ்வொருவருடைய தவறை வைத்து இமாமத் செய்வதற்கு அவர் தகுதியற்றவர் என்ற முடிவை நாங்கள் அறிவிக்க போனால் வானவர்களை தவிர இந்த உலகத்துல யாருக்கும் இமாமத் செய்வதற்கு முடியாமல் போய்விடும். எனவே பிதஅத் என்பது மார்க்கத்தில் எச்சரிக்கை செய்யப்பட்ட காரியம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அது வழிகேடு, நரகத்துக்கு இட்டு செல்லக்கூடிய கொடூரமான ஒரு பாவம். ஆனால் அந்த பிதஅத்தை செய்யும் இமாமை பின்தொடர்வது நமக்கு மார்க்கத்துல தடுக்கப்பட்டிருக்குதான்னு கேட்டால் தடுக்கப்படவில்லை. இதை சிந்தித்து பார்த்தாலே விளங்கிக் கொள்ள முடியும். ஆனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமத் செய்பவர்கள் தொழுகை செய்கின்ற தவறுகளுக்கு அவர்கள் தான் பொறுப்பு, மௌனங்களாக இருக்கக்கூடியவர்கள் பொறுப்பு இல்லை என்று நேரடியாக அறிவித்த செய்தியை நாங்கள் ஸஹீஹுல் புகாரியிலே 694வது செய்தியாக பார்த்து இந்த செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யுஸல்லூன லகும், உங்களுக்காக சில இமாம்கள் தொழுவிப்பார்கள், வயின் அஸாபு ஃபலகும், அவர்கள் சரியான முறையில் தொழுவித்தால் அவர்களுக்கும் நன்மை உண்டு உங்களுக்கும் நன்மை உண்டு, வயின் அஹ்தஉ, அவர்கள் தொழுகையில் தவறு செய்வார்களே ஆனால் ஃபலகும் அலைஹிம், உங்களுக்கு நீங்கள் தொழுதற்கான நன்மை கிடைக்கும், ஆனால் வாலைஹிம், அவர்கள் செய்த தவறு அவர்களுக்கு எதிரானதாக அமையும் என்று நேரடியாகவே தொழுகையிலேயே பிதஅத் செய்வதை பற்றி இந்த செய்தி சொல்கிறது.
இங்கே தெளிவாக அவர்கள் தவறு செய்வார்களே ஆனால் என்று வருகிறது. இமாமத்துக்காக நியமிக்கப்படுபவர்கள் தவறு செய்வார்கள் என்று வருகிறது. இமாமத்துக்கு நியமிக்கப்படுபவர்கள் தவறு செய்வார்கள் என்றால் எந்த தவறு செய்யறாங்க? தொழுகையில தவறு செய்வதை தான் குறிக்கிறது. இமாமத்துக்கு அவர்கள் தொழுவிப்பார்கள் தவறு செய்வார்களே ஆனால் என்று வருகிறது. உங்களுக்காக தொழுவிப்பார்கள் அவர்கள் தவறு செய்வார்களே ஆனால் என்றால் என்ன அர்த்தம்? தொழுகையில் அவர்கள் தவறு செய்வார்களே ஆனால் வழிகாட்டினாங்க. பலத்தில் நீங்க முழுமையான நன்மை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள், நீங்க சரியா செய்ய அந்த நன்மையை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். அவர்கள் செய்கின்ற தவறுக்கு அவர்களுக்கு பாவம் வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம் தொழுகையில ஏற்படுத்துற தவறுக்கு நீங்கள் பொறுப்பு இல்லை, அதுக்கு அவர்தான் அல்லாஹ்விடத்தில் ஜவாப் சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று தெல்ல தெளிவாக அறிவித்திருக்கும் பொழுது இந்த தொழுகையில மாற்றம் செய்கின்ற தவறு செய்கின்ற இமாமை நாம் பின்பற்றி தொழ மாட்டோம் என்று அட்டம் பிடித்து அல்லாஹ்வின் தூதருக்கு அதிக பிரசங்கித்தனமாக பாடம் நடத்தக்கூடிய அளவுக்கு விதத் இமாம்களை நாங்கள் புறக்கணிக்கத்தான் வேண்டும் என்று கருத்து சொல்பவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கே எதிராக செய்கிறார்கள் என்று அர்த்தம். அதிக பிரசங்கித்தனமாக நடந்து கொள்கிறார்கள் என்று அர்த்தம். எனவே விதத் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் இமாம்களாக இருப்பவர்கள், அவர்கள் செய்த தவறு அவர்களுக்குரியது. பின்பற்றி தொழுபவர்கள் சரியாக தொழுது கொள்ள வேண்டும். சுபஹ் தொழுகையில ஒருவர் இமாமத்துக்காக வருகிறார், அந்த இமாமத் செய்யக்கூடியவர் குனூத் ஓதுகிறார் என்று வைத்துக் கொண்டால் அவர் குனூத் ஓதுவது விதத்தான், மார்க்கத்துக்கு மாற்றமான காரியம் தான். சுபஹ் தொழுகையில மாத்திரம் பிரத்யேகமாக ஒரு குனூத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தரவில்லை. குனூத்து நாசிலாவாக இருந்தால் அது ஐவேளை தொழுகையிலும் குனூத்து நாசிலாவை எழுத வேண்டும். அப்படி இல்லாமல் சுபஹ்ல மட்டும் ஓதுவாங்க, அது விதத்து. அந்த விதத்தை இமாம் நிகழ்த்தும் பொழுது அவர் செய்யற விதத்தை அவர் செய்யத்தை நாங்க நின்று கொண்டு இருக்க வேண்டியதுதானே. நாங்க ஏன் அவரோட சேர்ந்து அந்த தவறு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உடனே என்ன சொல்லுவாங்க? இமாம் நியமிக்கப்படுவது பின்பற்றுவதற்காகத்தான். அவர் தக்பீர் சொன்னா நீங்க தக்பீர் சொல்லுங்க, அவர் ருக்கு செய்தால் நீங்கள் ருக்கு செய்யுங்கள், அவர் சுஜூத் செய்தால் நீங்கள் சுஜூத் செய்யுங்கள் என்று இமாமை பின்பற்றுறதுக்காகத்தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான் என்ற ஹதீஸை காட்டி இமாம் கைகளை உயர்த்தினால் நாங்கள் உயர்த்த வேண்டி வருமே என்ற ஒரு வாதத்தை வைப்பார்கள். இமாம் கையை உயர்த்தினால் நாங்கள் உயர்த்த வேண்டும் என்று ஹதீஸ் சொல்லித்தான் சொல்லல. இமாம் தக்பீர் சொன்னா நாங்க தக்பீர் சொல்லணும், இமாம் ருக்கு செய்தால் நாங்கள் ருக்கு செய்யணும், இமாம் சுஜூத் செய்தால் நாங்கள் சுஜூத் செய்ய வேண்டும், இமாம் உட்கார்ந்தால் நாங்கள் உட்கார வேண்டும் என்பதைத்தான் இந்த செய்தி சொல்கிறது. இமாம் தக்பீர் சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்தில் நாங்கள் தஹ்மீத் சொல்லிக் கொண்டிருக்க கூடாது, அதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. இமாம் ருக்கு செய்யற நேரத்தில் நாங்கள் நிலையில் நின்று கொண்டிருக்க கூடாது, இமாம் சுஜூத் செய்யற நேரத்தில் நாங்கள் சுஜூதை நீடிக்க கூடாது. இமாமுடைய கட்டளைக்கு இணங்கி நாங்கள் அவரை பின்பற்றி போகணும் என்று வருகிறதே தவிர அவர் தக்பீர் சொன்னா நீங்க தக்பீர் சொல்லுங்க என்றால் என்ன அர்த்தம்? அவருடைய கட்டளைக்கு இணங்கி நீங்கள் சொல்ல வேண்டும் என்று அர்த்தமே தவிர இமாமுடைய ஒவ்வொரு அங்க அசைவையும் நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்ற அர்த்தமா? இமாம் அவருடைய மண்டை சொரிந்து வைக்கப்படுகிற கையை உயர்த்தி அவர் மண்டையை சொரிந்து கொண்டிருந்தால் பிடிக்கப்படுபவர்களும் தங்களுடைய மண்டைகளை சொரிந்து கொள்ள வேண்டுமா? அவசியம் இல்லை, அது அவருடைய அசைவு. நமக்கு ரசூலை எதை வழிகாட்டுறாங்க? இஸ்ராயல் தொழுகையில அடிப்படையான அசலான அம்சங்கள் இருக்கிறது, அந்த விஷயத்துல இமாம நீங்க பின்தொடர வேண்டும். அவருக்கு மாற்றம் செய்யக்கூடாது. அவர் உட்கார்ந்து நீங்க நின்று கொண்டிருக்காதீங்க, அவர் நின்று கொண்டிருக்கும் போது நீங்க உட்கார்ந்து கொண்டிருக்காதீங்க, அவர் குனியும் போது நீங்க நிற்காதீங்க, அவர் சுஜூதுக்கு போகும்போது நீங்க குனிந்து கொண்டிருக்காதீங்க என்பதை நமக்கு வழிகாட்டுகிறார்களே தவிர இமாம் ஒவ்வொரு அங்க அசைவையும் பின்பற்றுமாறு இதுவும் சொல்லப்படவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஒரு சுன்னத்துல் ஜமாத் அல்லது தௌஹீத் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய சலபு சிந்தனையில் இருக்கக்கூடிய ஒரு இமாமாக இருந்தாலும் அவர் வயிற்றுல தக்பீர் கட்டினார் என்று வைய, சலபிகள் தான் வயிற்றுல கட்டுறாங்க. இந்த காலத்துல நெஞ்சில தக்பீர் கட்டது தவறு என்று ஒரு வாதத்தை வைத்துக் கொண்டு வயிற்றுல கட்டி கொண்டு இருக்கிறார்கள். அப்ப வயிற்றுல அவங்க தக்பீர் கட்டினாங்கன்னா நாங்க அவங்களை பின்பற்றி சொல்லுவாங்க, சுண்ணாவை பின்பற்றணும் என்ற கருத்துலதான் அவங்க இருக்கிறாங்க, விதத் செய்யக்கூடாதுன்ற கருத்துலதான் இருக்கிறாங்க. அவங்க வயிற்றுல தக்பீரை கட்டா நாங்கள் வயிற்றுல தக்பீர் கட்டி கொண்டு இருக்கணும் அர்த்தமா? இல்லை, நாங்கள் நெஞ்சில் கட்டி கொண்டு இருப்போம். அவர்கள் வயிற்றுல கட்டினா நமக்கு என்ன பிரச்சனை? சுண்ணால நெஞ்சில கட்டி கொண்டு வந்திருந்தால் அதை நாங்கள் தொழுகையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். இதுதானே அடிப்படை. இதே போன்று அப்துல்லா பின் பாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கறிஞர், சவுதியில மிக பிரசித்தி பெற்ற ஒரு மார்க்கறிஞர், தொழுகையில ருக்குவுக்கு பிறகு நீங்கள் இஅ்திதாலுக்கு வந்தால் மீண்டும் கைகளை கட்டிக்கொள்ள வேண்டும், தக்பீர் கட்ட வேண்டும் என்று ஒரு பத்வாவை அறிவித்தார். அதான் சுன்னா என்று சொன்னால் கைவிடப்பட்ட நபிவழி என்றார். அதை பலரும் இன்றும் கூட சவுதியிலே நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அத்தகைய ஒரு இமாம்
தொழுகையில ஏத்திதால தக்பீர் கட்டினா நாங்கள் இமாமுக்கு பின்னாடி இருந்து ஏத்திதால தக்பீர் கட்டிக்கொள்ளணுமா, அல்லது இவர் விதத்தை செய்யற இமாமு எனவே இவரை பின்பற்ற கூடாதுன்னு அவரை பின்பற்றாமல் புறக்கணிக்கணுமா? என்ன சொல்ல வர்றீங்க? அந்த விஷயத்துல நாங்க என்ன புரிந்து கொள்வோம்? அவருக்கு விளங்கின சுன்னா என்று நினைத்து ஒரு வாதத்தை வைத்து செய்து கொண்டிருக்கிறார். நாங்கள் அது விதத் என்கிறோம், ரசூல் அப்படி சொல்லவில்லை என்கிறோம். ரசூலோட அந்த ஹதீஸ் அப்படி புரிந்து கொள்ள அவசியம் இல்லை என்று சொல்கிறோம். அப்பனால எப்படி பின்பற்றி தொழுவோம்? நாங்க எழுத்திதால எலும்புகள் அதனுடைய நிலைகளை அமைதியான நிலையை அதிகம் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு விடுவார்கள் என்ற வகையில் கைகளை நாங்கள் தொங்க விடுவோம். அந்த அடிப்படையில செய்வதுதான் நபி வழி என்று நாங்கள் புரிஞ்சு கொண்டு கைகளை தொங்க விடுவோமே தவிர தக்பீரை கட்ட மாட்டோம். அப்ப இல்லாம தக்பீரை கட்டுறாரே, அவர் விதத் செய்து விட்டாரே, அவரையும் புறக்கணிப்பீர்களா? சலப்பி கருத்தில் இருக்கக்கூடிய இந்த ருக்குக்கு பிறகு தக்பீர் கட்டக்கூடிய இமாம்களையும் விதத் இமாம்கள் என்று புறக்கணிப்பீர்களா? இது ஆழமாக சிந்திக்க வேண்டிய, மிக நுணுக்கமாக கையாள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. எனவே சொல்ல இது எல்லாத்துக்கும் விளக்கம் அளிக்கின்ற வகையில அவர்கள் உங்களுக்கு தொழுவிப்பார்கள், அவர்கள் தவறு செய்வார்களே ஆனால் உங்களுக்கு முழுமையடைந்துவிடும், அவர்கள் செய்கிற தவறுக்கு அவர்கள் பொறுத்துதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். இதே செய்தி முஸ்னத் அபீ யஅலால ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்கிறார்கள், சயஅதி அக்வாமுன், ஒரு கூட்டத்தார் வருவார்கள், அல்லது ஒரு கூட்டத்தார் உருவாகுவார்கள், யுஸல்லூன லக்கும் ஸலாத்த, அவர்கள் உங்களுக்கு தொழுகையை நிலைநாட்டுவார்கள், ஃபைன் அத்தம்மஹு ஃபலஹும் லக்கும், அவர்கள் அதை பூர்ணமாக தொழுகையை செய்வார்களேயானால் அந்த தொழுகைக்குரிய நன்மை உங்களுக்கு கிடைத்துவிடும், அவர்களுக்கும் கிடைத்துவிடும். அவர்கள் குறைவு ஏற்படுத்துவார்கள் என்றால் அதனுடைய பாதிப்பு அவர்களை சேர்ந்து உங்களுக்கு முழுமையான நன்மை கிடைத்துவிடும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்னத் அபீ யஅலால 5710 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த செய்தியில் നിങ്ങൾക്ക് என்ன விளங்குது? இமாமத்துக்காக வரக்கூடியவர்கள் தொழுகையில குறைபாடு செய்வார்கள். அந்த குறையுள்ள தொழுகையில் கூட அவங்க செய்ய தவறுக்கு அவங்கதான் பொறுப்பு, நீங்க பொறுப்பு இல்லைன்னு ரசூலுல்லாஹ் சொன்னதில் இருந்து பிதஅத் செய்யும் இமாம், இன்னும் சொல்ல போனால் தொழுகையிலேயே வெளியில பிதஅத் செய்வதென்றது வேறு, தொழுகையில் பிதஅத் செய்வது என்பது வேறு. ரசூலுல்லாஹ் இங்க எதை சொல்றாங்க? தொழுகையில் பிதஅத் செய்வது சொல்றாங்க. தொழுகையிலேயே குறைபாடு, தொழுகையிலேயே தவறு, தொழுகையிலேயே பிதஅத் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களையே பின்பற்றி தொழலாம் என்று சொன்னா வெளியில பிதஅத் செய்கிறவர் தொழுகையில இமாமத்தாக நாங்கள் நியமிப்பதில் என்ன தப்பு வரும்? நாங்களா ஒரு இமாமத்தை நியமிக்கும் பொழுது விதத்தான இமாமை தெரிவு செய்து நாங்கள் நியமிக்க கூடாது. சுன்னாவை நிலைநாட்டக்கூடிய ரசூலை இமாமத்துக்கு வழிகாட்டினாங்க. உங்களில் அதிகமாக குர்ஆனை அறிந்தவர், உங்களில் அதிகமாக சுன்னாவை அறிந்தவர், சமமான அளவில் இருந்தால் உங்களில் மூத்தவர் இமாமத் சேர்த்து என்றாங்களே, அந்த சுன்னாவின் அடிப்படையில் சுன்னாவை பின்பற்றக்கூடியவர் தான் நாங்களோட பள்ளிவாசல் இல்ல, நபிகளை பிரகாரம் இமாமத்துக்கு நியமிக்க வேண்டும். அதற்கு மாற்றமாக ஒருவர் நாங்க தற்சமயமா ஒரு இமாமத்தை பின்பற்ற வேண்டி வருது, அவர் விதத்தில் ஈடுபடுறார், அவருடைய நிலைப்பாடு அவரை சேர்ந்தது, நம்முடைய சுன்னா நம்மளை சேர்ந்தது என்ற வகையில் நாங்கள் நபிகளை பிரகாரம் நாங்கள் தொழுது கொண்டு அவர் செய்யக்கூடிய விதத்தில் நாங்கள் ஜவாபுதாரிகள் அல்ல என்ற விதத்தில் அந்த தொழுகையில் பங்கு பெறலாம் என்று வரும்பொழுது, நீங்க எதுக்காக சுபவுல இமாம் குனூத் எழுதும் போது அவர் குனூத் எழுதுகிறார், நான் தாமதமா போயிட்டு அத்தையதான் அவரோட சேரணும் என்று யோசிக்கணும். நீங்க சாதாரணமாக சுபவுல இமாம் ஜமாத்துல நீங்கள் கலந்து கொள்ளலாம். விதத் செய்யக்கூடியவர் குனூத் எழுதும் போது நீங்கள் நபிகளை பிரகாரம் கைகளை கீழே தொங்க விட்ட நிலையை நீங்கள் நின்று கொள்ள வேண்டும். அவர் செய்யக்கூடிய விதத்தோடு நீங்கள் கலந்து விடக்கூடாது, அதிலே நீங்கள் ஈடுபட்டு விடக்கூடாது. பிறகு அவர் மற்ற காரியங்கள் விதத் அல்லாத நிலையில் செய்யக்கூடியவைகளில் நீங்கள் அவரோடு சென்று அந்த தொழுகையை முழுமையாக்கலாம் என்பது இந்த செய்திகளில் இருந்து விளங்குகிறதா இல்லையா? இதுதான் நபி வழி. ரசூலுல்லாஹ் நமக்கு ஒரு விஷயத்தை வழிகாட்டிய பிறகு அதுக்கு மாற்றமாக அதிக பிரசங்கித்தனமாக இறையச்சத்தை ரசூலுல்லாஹ்வுக்கே கற்றுக் கொடுக்கிற அளவுக்கு நாங்க மார்க்கத்துல வரம்பு மீறி நடந்து கொண்டால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல அல்லாஹ்வுக்கே மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கிற அளவுக்கு ஒரு பாவமான காரியமாக அமைந்துவிடும். எனவே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதே நேரத்துல இந்த விதத் இமாம்கள் அவரோட பயான்கள்ல நிறைய கட்டுக்கதைகள், கப்சாக்கள், நிறைய பொய்கள், அதே போன்று நிறைய இபாதத்துகள் விதத்துகள் கலந்த நிலை இருந்தால் அதுக்கு மாற்றீடாக நீங்கள் நபிவழி பிரகாரம் ஒரு தொழுவிடத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், அல்லது அந்த மஹல்லாவை அந்த மஸ்ஜிதை நபிவழியை நிலைநிறுத்தக்கூடிய அளவில் அந்த ஊரில் தாவா பிரச்சாரங்களை செய்து பலமான தாவாக்களை நீங்கள் முன்னெடுத்து ஒட்டுமொத்த மக்களை முன்னெடுத்த அந்த பள்ளிவாசலை நபிவழியை நிலைநாட்டக்கூடிய பள்ளிவாசலாக மாற்றிவிடுங்கள். அது செய்யாம இந்த விதத் இமாம புறக்கணிக்கணும் என்றதுக்கு வைக்கக்கூடிய வாதங்கள்
பொருத்தமான வாதங்களாக இல்லை. எனவே பிதஅத் இமாமை பின்பற்றுவதற்கு நமக்கு அனுமதி உண்டு. கட்டாயம் பின்பற்றி ஆகணும் என்றது இல்லை, அனுமதி உண்டு. அத்தகைய பிதஅத் இமாம் நமக்கு எதற்கையாக பின்பற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலோ, அல்லது பள்ளிவாசல் இருக்கிறவங்க பிதஅத் செய்யத்தான் செய்யறாரு, நாங்கள் ஜமாத்துல தான் கலந்து கொள்றோம் என்ற வகையில் நிலை ஏற்பட்டாலோ, இந்த சொன்ன ஹதீஸ்களின் பிரகாரம் அவரை பின்பற்றுவதற்கு மார்க்கம் எந்த தடையும் விதிக்கவில்லை என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்கிறோம். எனவே அந்த சகோதரருக்கு தாராளமாக அந்த சுப தொழுகையில கலந்து கொள்ளலாம் என்பதை இந்த சகோதரர் கேட்ட கேள்விக்கு பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். ஆலமுல் பர்ஸக், ஆலமுல் அர்வா என்றால் என்ன என்று ஒரு சகோதரி கொழும்புல இருந்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அவங்க என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னா, ஆலமுல் அர்வா என்று சொல்லக்கூடிய ஒரு உலகமும் ஆலமுல் பர்ஸக் என்று சொல்லக்கூடிய ஒரு உலகமும் இருக்கிறது. இந்த நிலைகள் என்ன, இதை பற்றி மார்க்க அடிப்படையில விளக்க சொல்லிதான் சொல்றாங்க. முதல் நாங்க விளங்கணும், ஆலமுல் அர்வா என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையின் அர்த்தம் என்று சொன்னால் உயிர்களின் ஆத்மாக்களின் உலகம் என்று அர்த்தம். இந்த ஆத்மாக்களுடைய உலகம் சம்பந்தமாக அல் குர்ஆன்ல ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா, நபிமொழிகள்ல ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா என்பதை நாங்கள் ஆய்வு செய்து பார்த்தால், அல் குர்ஆன்ல சூரத்துல் ஆராஃப்ல 7வது அத்தியாயத்துல 182 மற்றும் 173 ஆகிய வசனங்கள்ல இந்த ஆலமுல் அர்வாஹ்ல ஏற்பட்ட ஒரு நிகழ்வு சம்பந்தமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். என்ன நிகழ்வு ஏற்பட்டது? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வைது அஹத ரப்புக மின் பனி ஆதம் மின் ظுஹூரிஹிம் ذُرِّيَّتَهُمْ, ஆதமுடைய மக்களின் முதுகுகளில் இருந்து அவர்களின் சந்ததிகளை அல்லாஹ் வெளியேற்றிய நேரத்தில் வஅஷ்ஹதஹும் அலா அன்ஃபுஸிஹிம், அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு எதிராக அவர்களையே சாட்சியாக்கினான். எப்படி சாட்சியாக்கினான்? அலஸ்து பிரப்பிக்கும், அனைத்து ரூஹுகளையும் அல்லாஹ் வைத்து அல்லாஹ் கேட்கிறான், அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய இறைவன் இல்லையா என்று அந்த ரூஹுகளிடம் ஆத்மாக்களிடம் அல்லாஹ் கேட்டிருக்கிறார். அப்ப ஆத்மாக்கள், இந்த ரூஹுகள், அதாவது நாங்க நீங்க எல்லாரும் அர்வாஹுகளாக ரூஹுகளாக ஆத்மாக்களாக இருந்த நேரத்தில் அல்லாஹ்வுக்கு பதிலளித்திருக்கிறோம். காலு பலா ஷஹீதுனா, நாங்கள் அனைவரும் சொல்லியிருக்கிறோம், ஆமா நாங்கள் இதற்கு சாட்சி கூறுகிறோம் என்று நாங்கள் பதில் சொல்லியிருக்கிறோம். அல்லாஹ் இதை பத்தி ஏன் சொல்றான் தெரியுமா? அன் தகூலு யௌமல் கியாமத்தி இன்னா கன் அன் ஹாஸா காஃபிலீன், இது பற்றி நாங்கள் அறியாமல் இருந்தோம் என்று நீங்கள் மறுமை நாளில் கியாமத் நாளில் சொல்லாமல் இருப்பதற்காகத்தான் இந்த ஆலமுல் அர்வாஹிலே ரூஹுகளுடைய உலகத்திலே ரூஹுகளை வைத்து நான் உங்கள் அனைவரையும் ரூஹுகளாக வைத்து இந்த உடன்படிக்கையை நான் எடுத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதை பார்த்தோம். அப்ப இந்த செய்தி, இந்த வசனத்திலிருந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? முதலாக அல்லாஹ் தஆலா ஒரு உடலாக ஆதமுடைய சந்ததிகளை உடல் வடிவத்தை படைப்பதற்கு முன்பதாகவே ரூஹுகள் அனைத்தையும் படைகள். இந்த உலகத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கியாமத் நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் ரூஹுகளாக அல்லாஹ் படைத்து அனைத்து ரூஹுகளையும் ஆலமுல் அர்வாஹ்களை வைத்து அந்த ரூஹுகளுக்கு முன்னாடி அல்லாஹ்வை சாட்சி கூறுகின்ற விதத்தில் அந்த ரூஹுகளை முன்னாடி நிறுத்தி அல்லாஹ் தஆலா கேட்டிருக்கிறான் ஒரு கேள்வி. என்னது? அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்கள் இறைவன் இல்லையா? அப்ப நம்முடைய ரூஹுகள் எல்லாம் நாங்கள் என்ன பதில் சொல்லிருக்கிறோம்? பலா ஷஹீதுனா, ஆம் நீதான் எங்கள் இறைவன், நாங்கள் நேரடியாக சாட்சி சொல்கிறோம். அதான் பார்த்துட்டுமே, ரூஹாக இருந்த இறைவனை நாங்கள் உன்னை பார்த்திருக்கிறோம், எனவே நாங்கள் சாட்சி சொல்கிறோம் என்று எல்லா ரூஹுகளும் பதில் சொன்னதாக இந்த வசனத்தில் வருகிறது. ஆனால் இது நமக்கு ஞாபகத்தில் இல்லை. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சா, இப்படி நாங்க சாட்சி சொன்னோமா என்பது நம்முடைய நினைவில் இல்லை. அல்லாஹ் தஆலா இதை ஏன் நினைவுபடுத்துகிறார் சொன்னா, இது உங்களுக்கு நினைவில் இல்லாமல் போகும் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். அதனால தான் அல்லாஹ் சொல்றான், அந்த தகூலு யௌமல் கியாமத்தி, உங்கள் கியாமத் நாள்ல வந்து சொல்லிடக்கூடாது, இன்னா குன்னா அன் ஹாஸா காஃபிலீன், இது பற்றி நாங்கள் அறியாமல் இருந்தோம். அவு தகூலு, மேலும் நீங்கள் சொல்லக்கூடாது, இன்னமா அஸ்ரக ஆபாஉனா மின் கப்லு, எங்களுக்கு முன்னாடி எங்களுடைய மூதாதையர்கள் உனக்கு இணை கற்பித்து விட்டார்கள், வகுன்னா துர்ரியத்தம் மின் பாதிஹிம், நாங்கள் அவர்களுக்கு பின்னாடி அவர்களை பின்தொடர்ந்தவர்களாக இருந்தோம். அப்ப துகுலிக்குமா பின்னா பாலல் முகத்திலூன், எங்களில் வீரர்கள் செய்த காரியத்துக்காக எங்களை நீ தண்டித்து விடுவாயா, அழித்து விடுவாயா இறைவனை என்று நீங்கள் சாட்டு போக்கு சொல்லாமல் இருக்க என்பதற்காகத்தான் இந்த ஆலமுல் அர்வாஹிலே இந்த வெளிப்பாட்டை நான் செய்தேன் என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம். அப்ப ரூஹுகள் ஆலமுல் அர்வாஹ்ல அல்லாஹ்வுடன் உரையாடி இருக்கிறோம். அப்ப அது ஒரு தனியான உலகம். அந்த உலகத்துல என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு ஞாபகத்துல இல்ல.
ஞாபகத்துல இல்லாமல் போகும் என்பதனாலதான் அல்லாஹ் தாலும் குர்ஆனிலே இதை எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஞாபகப்படுத்தி ஞாபகத்துக்கு வருவதில்லை என்று சொன்னால் அதுதான் அந்த நிலை. எங்களுக்கு இந்த ஆளுநர் அருவாகல என்ன நடந்துச்சுன்றது ஞாபகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்க தாயின் கருவறையில் இருக்கும் போது எந்த நிலையில் இருந்தோம், உயிராக ஒரு 6 மாத காலம் இருந்தோமா இல்லையா? அந்த 6 மாத காலத்தில் உயிரூட்டப்பட்ட நிலையில் இருந்த அந்த நிலைகளை குறித்து எங்களுக்கு ஞாபகம் ஏதாவது வருதா? வரல. அது கண்கூடாக நிதர்சனமாக பார்க்கக்கூடிய உண்மையாக இருக்கிறது. அப்படி இருந்தும் அந்த உயிரின் தன்மை, அந்த உயிர், அந்த வாழ்க்கையில், அந்த ரூஹில் ஒரு உடல் பெற்ற தற்காலிகமான ஒரு வாழ்க்கை கருவறையில் வாழ்ந்தோமே, அந்த வாழ்க்கை சம்பந்தமாக கூட இதற்கு ஞாபகத்தில் வருவதில்லை. அது மாத்திரமல்லாமல் நாம் சிறு பிராயத்தில் நாங்கள் நம்முடைய பெற்றோர்களுடன் வாழ்ந்தோம், அவர்களை அண்டிக் கொண்டு இருந்தோம். அந்த வாழ்க்கை சம்பந்தமாக நமக்கு ஏதாவது ஞாபகத்துக்கு வருதா என்று கேட்டால் அதுவும் ஞாபகத்துக்கு வருவதில்லை. காரணம் என்ன? அதான் மனிதனுடைய நிலை. அப்ப ரூஹுகளுடைய பலவிதமான படித்தரங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஒட்டுமொத்த உலகத்தோடு எந்த தொடர்பும் இல்லாத வெறும் ஆத்மாக்கள் மாத்திரம் இருந்த நிலையில் அந்த ரூஹுகளுடன் இறைவன் உரையாடி அல்லாவே நாங்கள் இறைவன் என்று ஏற்றுக்கொண்ட சாட்சியத்தை பற்றி அல்லாஹ் கூறுவதிலிருந்து ஆலமில் அருவா, ரூஹுகளில் உலகம் என்று இருந்தது. அந்த உலகத்திலே அனைத்து ரூஹுகளும் அல்லாஹ் முன்னாடி உரையாடி இருக்கிறோம், அல்லாவை இறைவன் என்று ஏற்றுக்கொண்டு சாட்சியம் கூறி இருக்கிறோம் என்பதை இந்த வசனத்திலிருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அதே போன்று இந்த ரூஹு என்றால் அது என்ன, அதோட இயக்கம் எப்படி என்றதெல்லாம் எங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. உண்மையிலே அத நவீன விஞ்ஞான காலத்துல கூட உடலை ரொம்ப நுணுக்கமாக எல்லாம் ஆய்வு செய்கிறார். உடலில் இருக்கக்கூடிய மிக குறைந்தபட்ச அணுவாக இருக்கக்கூடிய கலங்களை கூட பெரிய அளவில் ஆய்வு செய்கிறார். ஆனா என்ன கண்டுபிடிக்க முடியல? இந்த உயிரின் இயக்கம் எப்படி இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால கண்டிப்பாக நவீன கருவிகளை வைத்தாலும் ஆழமில் அருவாக நடைபெறுகின்ற சம்பவங்களை சம்பந்தமாக இறைவன் கற்றுக் கொடுத்தாலே தவிர, இறைவன் அறிவித்தாலே தவிர எங்கள் யாருக்கும் அதை கண்டறியக்கூடிய வாய்ப்பே இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல ஒரு சம்பவம் நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனால மக்கள் வசிப்பிடம் இல்லாத ஒரு பால்வெளியில நடந்து கொண்டு போறாங்க. அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்மோடு இருந்த ஒரு பேரிச்ச மட்டை உணர்ந்து கொண்டு வந்தாங்க. அப்படி வரும்போது யூதர்கள் சிலர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து போனாங்க. அப்ப அந்த யூதர்கள்ல ஒருத்தர் மற்றவரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டி இவரிடம் சில கேள்விகளை கேட்கணும், உயிர் சம்பந்தமாக கேட்போம் என்று பேசிக் கொள்கிறார்கள். ஃபகால பஅதுஹும் லிபஅலி சலூஹு அனிர் ரூஹி, அவரிடம் போய் ரூஹை பத்தி கேளுங்க என்று சிலர் பேசிக் கொண்டார்கள். வகால பஅதுஹும் லா தஸ்அலுஹு லா யஜூ ஃபீ பிஷைஇன் தக்ரவுனஹு, இல்ல கேட்காதீங்க, அவர் ஏதாவது பதில் தந்தா சில வேளை உங்களுக்கு அது பாதகமானதாக நீங்கள் விரும்பாததாக கூட இருக்கக்கூடும் என்று சொல்றாங்க. ஆனா ஃபகால பஅதுஹும் லனஸ்அலன்னஹு, இல்ல அவர்கிட்ட நாங்க கேட்டுதான் ஆகணும் என்று அல்லாஹ்வின் தூதர் இறை தூதர் என்று தெரிவித்துக் கொண்டே வீணாக அடம் பிடித்து இறை தூதரை மறுப்பதற்காக முனைந்து யூதர்கள் ஒரு சரரி முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். அவர்கள் ஒருத்தர் எழுதி கேட்கிறார், யா அபுல் காசிம், அபுல் காசிமே மர் ரூஹு, ரூஹு என்றால் என்ன என்று கேள்வி கேட்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கத்த, அமைதியாக இருந்தார்கள். ஃபகுல்து, ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஃபகுல்து இன்னஹு யூஹா இலைஹி, நான் என் மனசுக்குள்ள சொல்லிக் கொண்டேன் ரசூலுக்கு வஹி வருது போல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரம் அமைதியா இருந்து ஃபகுல்து ஃபலம் மன்ஜலா அன்ஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் நேரம் இருந்து அவர்கள் தெளிவடைந்த நேரத்தில் ரசூலுக்கு வேத அறிவிப்பு வஹி தெளிவடைந்த நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டுறாங்க. என்ன வசனம் என்றா 17வது அத்தியாயத்துல 85வது வசனம், வயஸ் அலுனக அனிர் ரூஹி, ரூஹை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள். குளிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, ரூஹ் என்பது இறைவனுடைய கட்டளை மூலம் இயங்கக்கூடியது. ரூஹ் என்றா என்னன்னு உங்களுக்கு விளங்கப்படுத்தணும்னு விளங்காது, அது அல்லாஹ்வுடைய கட்டளையால் இயங்கக்கூடியது. வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா, உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவு என்பது ரொம்ப சொத்தமானது. பெரிய ஆய்வாளர்கள் எல்லாம் கிடையாது, பெரிய அறிவுஜீவிகள் புத்திஜீவிகள் எல்லாம் கிடையாது. நீங்க என்னதான் உச்சகட்ட விஞ்ஞானத்தை அடைந்தாலும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவு என்பது அல்லாஹ்வுடைய அறிவோடு ஒப்பிடுகின்ற சொத்தத்திலும் சொத்தம் அர்த்தம் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலமாக சொல்லுகிறார். அப்ப ரூஹ் என்பது அது தனியாக இயங்கக்கூடிய அல்லாஹ்வின் கட்டளை மூலம் இயங்கக்கூடிய ஒரு பிரத்யேகமான ஒரு ஏற்பாட்டில் இருக்கக்கூடியது. அது ஆலமுல் அர்வாஹ் அல்லாஹ் வச்சிருக்கிறார். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தியை சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, மனிதர்கள் பலவிதமான மனிதர்கள் இருக்கிறாங்க. அப்ப அது ரசூலை வழங்கப்படுத்தும் போது சொல்றாங்க, அன்னாசு மஆதினு
மக்களின் மனிதர்களுடைய தன்மை எப்படி இருக்குது என்று சொன்னா வெள்ளி மூலகங்களை போன்றும் தங்க மூலகங்களை போன்றும் மக்கள் இருக்கிறார்கள். இஸ்லாம் அவர்கள ஜாஹிலியா காலத்துல சிறந்தவர்கள் யாரோ அவர்கள் தான் இஸ்லாத்திலும் சிறந்தவர்கள். ஜாஹிலியா காலத்துல ஒருத்தர் ஜாஹிலியா அறியாமை காலத்திலேயே ஒருத்தர் நல்லவராக வாழ்ந்திருப்பார். அத்தகைய நல்லவராக வாழ்ந்தவர், மனசாட்சிப்படி நல்லவராக வாழ்ந்திருப்பார். அவர் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அவர் நல்ல காரியங்களில் ஈடுபடும் போது ஜாஹிலியா காலத்திலே அவர் சிறந்தவராக வாழ்ந்திருக்கிறாரு. அவர் இப்போது இஸ்லாத்திலும் சிறந்தவராக கருதப்படுவார். அவர் அந்த காலத்துல செஞ்ச நன்மையான காரியங்களுக்கு கூட இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அவருக்கு நன்மை வழங்கப்படுகின்ற அளவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதான் பக்கஹு, அவர்கள் இஸ்லாத்தை விளங்கி கொண்டால் அப்ப அவர்களுக்கு அந்த நன்மை கிடைக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்றாங்க, அர்வாஹு, ரூஹ் என்பது ஜுனூதுன் முஜன்னதத்துன், ரூஹ் என்பது பல வகைப்பட்டதாக இருக்கும். அதுல எதையெல்லாம் ஒன்றோடு ஒன்று அறிந்த நிலையில் இருக்கிறதோ அது இந்த உலகத்திலும் இணைந்து கொண்டு வாழ்கிறது. எந்த ஒன்றை ஒன்று அறியாத நிலையில் வேறுபட்டு இருக்கிறதோ தூரமாக இருக்கிறதோ அவை இந்த உலகத்திலும் குணத்தால் வேறுபட்டவையாக பரஸ்பரம் முரண்பாடு எதிர் கருத்து கொண்டவைகளாக இருக்கின்றன என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல 5138வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த ரூஹ் என்பது ஆளுநர் அருளால் இருக்கும் போதே ஒன்றோடு ஒன்று அறிந்த நிலையிலும் ஒன்றோடு ஒன்று பகைந்த நிலையிலும் முரண்பட்ட நிலையிலும் ஒன்றோடு ஒன்று அறியாத நிலையிலும் முரண்பட்ட நிலையிலும் இருந்திருக்கிறதுனால இந்த உலகத்துல அந்த அறிந்த ரூஹுகள் என்ன செய்யலாம், ஒன்றோடு ஒன்று இணைந்து கொள்கிறது. அறியாத நிலையில் முரண்பட்ட நிலையில் இருந்த ரூஹுகள் இந்த பூமியிலும் கூட அது குணத்தால் முரண்பட்டு இருக்கிறது, ஒன்றோடு ஒன்று இணையாமல் இருக்கிறது என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப ஆலமுல் அர்வாஹ் என்ற உலகத்துல ரூஹுகள் ஏற்கனவே ஒவ்வொன்றையும் அறிந்த நிலையிலும் சிலவைகள் முரண்பட்ட நிலையிலும் இருந்ததில் இருந்து இந்த ரூஹ் என்பது தனிமையான உலகத்தில் வாழ்ந்து இருக்கிறார்கள். உடலுக்கு ஒன்று சேர்வதற்கு முன்பதாக தனி உலகத்தில் அவர்கள் ஆலமில் அருவாகிலே இருந்திருக்கிறார்கள் என்பதை இதனூடாக நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அதே நேரத்துல அல்லாஹ் எப்ப இந்த உலகத்துல ஒரு மனுஷனை பிறக்க வைக்கிறானோ அப்ப இந்த ரூஹுகள் உடலுக்குள்ளே இணைக்கப்படுகிறது, உடலுக்குள்ளே செலுத்தப்படுகிறது. அப்போது அவன் மனித வடிவத்தை பெற்று ஒரு மனிதனாக பிறந்து இந்த பூமியில வாழுகிறான். அப்படி அவனுடைய வாழ்க்கையில சிறு வயது இருக்குது, இளமை வயசு இருக்குது, திருமண வயசு, நடுநிலை பருவம் இருக்குது, பிறகு முதிய வயது, பல பருவங்களை கடந்து பல காலகட்டங்களை கடந்து இறுதியில் அவன் மரணிக்கின்றான். சில ஆத்மாக்கள் முன்கூட்டியே அல்லாஹ்வுடைய விதியின் பிரகாரம் மரணிக்கின்றன. அந்த மரணித்த பிறகு உடலிலிருந்து மீண்டும் உயிர் என்ன செய்கிறது, வெளியேறுகிறது. மீண்டும் உடலிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற உயிர் மீண்டும் செல்லக்கூடிய இடம் ஆலமுல் பர்ஸக் என்று அழைக்கப்படுகிறது. ஆலமுல் அர்வாஹ் என்றால் உயிர் உடலுக்கு வருவதற்கு முன்பதாக இருந்த உலகம், அந்த நிலை. ஆலமுல் பர்ஸக் என்றால் உடலுக்கு உயிர் வந்து வாழ்ந்து மரணித்த பிறகு அந்த மரணத்திலிருந்து அந்த உடலிலிருந்து உயிர் பிரியும் போது செல்லுகின்ற உலகத்துக்கு ஆலமுல் பர்ஸக் என்று சொல்லப்படுகிறது. இந்த பர்ஸக் சம்பந்தமாக உடல் உயிரோடு பிரிந்த நேரத்தில் ஏற்படுகின்ற பர்ஸக்குடைய உலகம் சம்பந்தமாக திருக்குர்ஆன்ல 23வது அத்தியாயத்துல 99 முதல் 101வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், ஒருவருக்கு மரணம் நிகழ்கின்ற நேரத்தில் கால ரப்பிர்ஜிஊனி, அந்த ஆத்மா அல்லாஹ்வோட பேசும். மற்ற உலகத்துல வாழ்றவனுக்கு இந்த உரையாடல் கேட்காது. அல்லாஹ் அந்த மறைவான உலகத்தோடு தொடர்பு பட்ட நிலையில் கால ரப்பிர்ஜிஊனி, இறைவா என்னை மீண்டும் உலகத்துக்கு அனுப்பிவிடு, லஅல்லி அமலு சாலிஹன், நான் நல்ல அமல்களை செய்து வருகிறேன், சீமா தரத்து, நான் விட்டுட்டேன், நிறைய மிஸ் பண்ணிட்டேன், நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன், அந்த காரியங்களை எல்லாம் அந்த காலங்களை எல்லாம் பயனுள்ளதாக ஆக்கி நல்ல அமல்களை நான் செய்து வருகிறேன். அப்போ உயிர் கைப்பற்றப்பட்டிருச்சா? இப்ப அந்த ஆத்மா அல்லாஹ்வோட பேசுது. கல்லா, அல்லாஹ் சொல்றான், இல்லை, அவ்வாறு இல்லை, இன்னஹா கலிமத்துன், நீ சொல்றது வெறும் வார்த்தை தான், காஹிலுஹா, அது வந்து நீ உங்க வாயில சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. வமின் வராஹியும் பர்ஸஹுன் இலா யௌமி யுபஅஸூன், அவர்களுக்கு பின்னால் ஒரு பர்ஸக் இருக்கிறது, இலா யௌமி யுபஅஸூன், கியாமத் நாள் வரைக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ உடல்ல இருந்து உயிர் பிரிந்த நேரத்திலிருந்து அந்த உடல் கியாமத் நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த உயிர் வாழக்கூடிய உலகம் ஆலமுல் பர்ஸக் என்று சொல்லப்படுகிறது. அதே வசனத்தில் தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான்,
சூரூதப்பட்ட பிறகு பல அன்சாப தைனகும் யௌமைதின் அவர்களுக்கு மத்தியில எந்த உணவுகளும் இருக்காது. ஒருவரை ஒருவர் விசாரித்துக் கொள்ளவும் மாட்டார்கள். அப்ப இது கியாமத் நாள் வரைக்கும், சூரூதப்பட்டு மீண்டும் எழுப்பப்படும் நாள் வரைக்கும் அந்த ஆளுமை பர்சகுக்குள்ளே உடலிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற உயிர் சென்று விடுகிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த பர்சகுடைய உலகத்தை கூட மனிதர்களால், அறிவியலால், தொழில்நுட்பத்தால் கண்டறிய முடியுமா என்று கேட்டால் கண்டிப்பாக கண்டறிய முடியாது. காரணம், பர்சக் என்றால் ஒரு திரை மறைவில் இருக்கக்கூடிய ஒரு உலகமாக இருக்கிறது. அந்த திரையின், அந்த மறைவின் நுணுக்கம் எந்த அளவில் இருக்கும் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் இதே பர்சக் என்ற வார்த்தையை 55வது அத்தியாயத்துல 19 முதல் 20வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் சொல்கிறான். மரஜல் பஹ்ரைனி அல்தகியான், இரண்டு கடல்கள் ஒன்றோடு ஒன்று சங்கமிக்கின்றன. பைனஹுமா பர்ஸஹுன், அந்த ரெண்டுக்கு மத்தியிலே ஒரு கண்ணுக்கு புலப்படாத திரை இருக்கிறது. லா யப்கியான், அது ஒன்றோடு ஒன்று கலக்காது என்று அல்லாஹ் சொல்கிறான். கடல் தண்ணீராக இருக்கக்கூடிய கடல்கள் கூட ஒன்றோடு ஒன்று கலக்காத அளவுக்கு இரண்டு கடல்கள் சங்கமிக்கும் போது வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய கடலில் உப்பு கூடினதாகவும் அடர்த்தி கூடினதாகவும் அதிலே வாழக்கூடிய மீன் வகைகள் வித்தியாசப்பட்டவைகளாகவும் அதில் இருக்கக்கூடிய செடிகள் வித்தியாசமான நிலையில் இருப்பதையும், இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய கடலில் அதற்கு முரண்பாடான நிலையில், அதற்கு முற்றிலும் மாற்றமான நிலையில், வண்ணத்திலிருந்து, சுவையிலிருந்து, அடர்த்தியிலிருந்து, அதனுடைய தன்மையிலிருந்து வேறுபட்டதாக இரண்டு கடல்கள், ஒரே உப்புத்தண்ணீரை கொண்ட கடல்களே ஒன்றோடு ஒன்று கலக்காத அளவுக்கு மிக நுணுக்கமான ஒரு மைக்ரோ ஸ்கிரீன் அல்லாஹ் தஆலா போட்டு வச்சிருக்கிறான் என்று சொன்னா, இந்த பர்ஸக் உலகத்தை யாராவது மனிதன் கடந்து செல்ல முடியுமா? கண்டிப்பாக கடந்து செல்ல முடியாது. அந்த ரூஹுகளுடைய அந்த பர்ஸக், ஆலமுல் பர்ஸக் என்று சொல்லக்கூடிய உலகத்துக்கு அவர்கள் சென்று விடுவார்கள். எனவேதான் நாங்க பேய் பிசாசு கூட இல்லைன்றோம். இஸ்லாத்துல பேய் பிசாசு இருக்குமா? நல்லவர்களாக இருந்தாலும் கெட்டவர்களாக இருந்தாலும் ஆலமுல் பர்ஸக்குடைய உலகத்திலே இருப்பார்கள். கபரிலே அடக்கம் செய்கிறோம், அல்லது முஸ்லிம் அல்லாதவர்கள் தகனம் செய்வார்கள், நெருப்பிலே சுட்டு விடுவார்கள், சாம்பலாக்கி விடுவார்கள். எந்த நிலையில் இருந்தாலும் உடல்தான் மண்ணரிக்கின்றது, உடலுக்கு தான் சாம்பல், உடல்தான் சாம்பலாக மாறுகிறது. அந்த ஆத்மா ஆளுகள் பர்ஸக்குள்ளே செல்லுகிறது. அந்த பர்ஸக்குடைய உலகத்தை பற்றிதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது கபருடைய வாழ்க்கை என்று சொல்கிறார்கள். இது குர்ஆனிலும் அல்லாஹ் தஆலா 40வது அத்தியாயத்துல 45 முதல் 46வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் செய்த அந்த சூழ்ச்சிகளினுடைய தீங்குகளிலிருந்து அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த கூட்டத்தாரை காப்பாற்றி ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை, ஆட்களை கடுமையான வேதனையில் அல்லாஹ் வேதனை செய்ய வைத்தான். காலையிலும் மாலையிலும் அவர்கள் நெருப்பிலே எடுத்து காட்டப்படுவார்கள். கியாமத் நாள் வருகின்ற நேரத்தில் ஃபிரௌனுடைய ஆட்கள் கடும் வேதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள். ஃபிரௌனுடைய ஆட்கள் கியாமத் நாளில் கடும் வேதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள். அதற்கு முன்பதாக ஆலமுல் பர்ஸகிலே காலையிலும் மாலையிலும் நெருப்பில் அவர்கள் எடுத்து காட்டப்பட்டு வேதனை செய்யப்படுவதாக அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்றார். இந்த பர்ஸகுடைய உலகத்துல தீயவர்களாக இருந்தால் நெருப்பில் காலையிலும் மாலையிலும் வேதனை செய்யப்படுவார்கள். இதற்கு விளக்கமாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபர் வாழ்க்கையை பற்றி சொல்றாங்க. புகாரியில 1373வது செய்கிறது. காம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீபன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பா செய்தவராக நின்றார்கள். ஃபதக்கர ஃபித்னத்தல் கபரி, கபருடைய ஃபித்னாக்களை பற்றி சொன்னார்கள். அல்லதி யஃப்ததினு ஃபீஹல் மர்உ, ஒரு மனிதன் அந்த கபரிலே எத்தகைய சோதனைகளுக்கு முகம் கொடுப்பானோ அந்த சோதனைகளை பற்றி ரசூலுல்லாஹ் பேசினார்கள். ஃபலம்மா ذكر ذلك லஜ்ஜல் முஸ்லிமீன லஜ்ஜா, அந்த விஷயங்களை ரசூலுல்லாஹ் நினைவூட்டியவுடன் முஸ்லிம்கள் கடுமையான முறையில் அச்சத்தால் கதறிவிட்டார்கள். அந்த அளவுக்கு கபர் வேதனை சம்பந்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இது அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அப்ப ஆலமுல் பர்ஸகிலே தீயவர்களாக இருந்தால் அவர்கள் கபரிலே வேதனை செய்யப்படுகிறார்கள். அவர்களுக்கு எஸ்கேப் ஆகி உலகத்துக்கு வர முடியுமா? பேய்களாக, பிசாசுகளாக வர முடியுமா? வர முடியாது. அவர்கள் அந்த பர்ஸக்குடைய உலகத்துல திரை மறைவுல அடக்கம் செஞ்ச இடத்தை தோண்டி பார்த்தாலும் விளங்காது. கபர்ல என்னதான் நுணுக்கமான கேமரா வச்சாலும் விளங்காது. என்னதான் ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்தி என்னதான் காட்சிகளை ஏற்படுத்தினாலும் கபருக்குள்ள என்ன நடக்குதுன்றது யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. காரணம், அது பர்ஸக்குடைய உலகத்துக்குள்ள நடக்குது. நாங்க விட்டு அவங்க மண்ணு குழி சவக்குழிக்குள்ள அல்ல, அது வேறொரு ஆன்மீக உலகமாக அது மாறிவிடுகிறது.
அதனால இந்த பரிசக்கூடிய நிலையை நாங்க பார்க்கிறோம். இது ரொம்ப நுணுக்கமான, யாராலும் கடந்து ஊடுருவி செல்ல முடியாத ஒரு இடமாக இருப்பதை பார்க்கிறோம். மாணவர்களுக்கு மட்டும்தான் ஊடுருவி செல்லக்கூடிய அந்த தன்மை இருக்கிறது. அதே நேரத்தில் நல்லவர்களாக இருந்தால் அவர்கள் தூங்குவார்கள். சொல்றாங்க, அவங்களுக்கு சொர்க்கத்துல கிடைக்கக்கூடிய இன்பங்கள் சம்பந்தமாக காலையிலும் மாலையும் எடுத்துக்காட்டப்படும். அவங்க கேட்பாங்க, நாங்க இதை குடும்பத்துல சொல்லி வரவா என்று கேட்டோன்னே அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, மலக்குமார்கள் சொல்லுவாங்க, இந்த பூமிக்கு திரும்பி போக முடியாது, நீ தூங்கு, புது மாப்பிள்ளை தூங்குற மாதிரி தூங்கு என்று நல்லவர்கள் அந்த ஆலமுல் பர்ஸகிலே சொர்க்கத்தின் கனவுகள் காலையிலும் மாலையிலும் அதே சொர்க்கத்தின் அவர்களுடைய இருப்பிடத்தை பார்த்தவர்களாகவும் இன்பமான ஒரு உறக்கத்திலும் ஆன்மீக உலகத்தில் கதருடைய வாழ்க்கையில் நீளத்திலும் அகலத்திலும் 70 முழங்கள் விசாலமாக்கப்பட்ட பச்சை பசேர் என்ற ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கையே நிம்மதியான ஒரு உறக்கத்தில் அவர்கள் இருப்பார்கள் என்ற செய்தியை நாங்கள் ஹதீஸ் கிரந்தங்கள்ல பார்க்கிறோம். இது ஆலமுல் பர்ஸக். அதற்கு பிறகு இந்த ஆலமுல் பர்ஸக் நிலை கியாமத் நாள்ல மறுமையில மக்கள் எழுப்பப்படும் வரைக்கும் தொடரும். எழுப்பப்படும் போது அல்லாஹ் திரும்ப என்ன செய்யணும், ஆலமுல் பர்ஸக்ல இருக்கிற உயிரை எடுத்து மீண்டும் உடலோடு இணைத்து விடுகிறது. அதை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது 81வது அத்தியாயத்துல 7வது வசனத்துல உயிர்கள் மீண்டும் உடல்களுடன் இணைக்கப்படும் போது சேர்க்கப்படும் போது அல்லாஹ் சொல்கிறார். இது எப்ப நடக்குது? கியாமத் நாள் வரைக்கும். அல்லாஹ் ஏற்கனவே 23வது அத்தியாயத்துல 99வது வசனத்துல வராஹின் பர்ஸகுன் இலா யௌமி யுபஅஸூன், அவர்களுக்கு பின்னாடி ஒரு திரை இருக்கிறது, கியாமத் யுபஅஸூன் மீண்டும் எழுப்பப்படும் நாள் வரைக்கும். எழுப்பப்பட்ட நாள் வரும்போது அந்த ரூஹுகள் அல்லாஹ் எடுத்து மண்ணோடு மண்ணாக மக்கி போன உடலை மீண்டும் வளரச் செய்து அந்த உடலுக்குள்ளே அல்லாஹ் தஆலா இந்த உயிர்களை இணைக்கிறான் என்பதை 81வது அத்தியாயத்துல 7வது வசனத்துல நாங்க பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் எப்படியெல்லாம் அந்த இணைப்பை ஏற்படுத்தி எப்படி வளரச் செய்வான் என்று சொன்னா 75வது அத்தியாயத்துல 4வது வசனத்துல அல்லாஹ் சொல்லும், பலா காவே அலா அன் நுஸல்லிய பனானா, அவ்வாறு இல்லை, அவனுடைய விரல் நுனிகளை கூட நாங்கள் சீராக்குவோம். அந்த அளவுக்கு சீரும் சிறப்புமாக ஒரு மனிதனை மீண்டும் பழைய நிலையில் அவன் எந்த நிலையில் மரணித்தானோ அந்த நிலையில் மீண்டும் அவன் உயிர்ப்பிக்கப்பட்டு உடலோடு அவனுடைய உயிரை ஆத்மாவை எல்லாம் இணைத்து விடுகிறான் என்ற செய்தியை பார்க்கிறோம். இந்த ஆத்மா மீண்டும் உடலோடு இணைந்த நிலையில் தான் மஹ்ஷர்ல கேள்வி கணக்கு கேட்கப்படும். மஹ்ஷர்ல விசாரணை நடக்கும். சிராத் என்ற பாலத்தை கடக்க வேண்டி வரும். சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்கு செல்வார்கள், நரகவாதிகள் நரகத்துக்கு செல்வார்கள். அந்த வாழ்க்கையை பொறுத்தளவுல இந்த உடலோடு இந்த ஆத்மாவோடு நிரந்தரமாக இருப்பார்கள். உடல் நரகத்தில் இருக்கக்கூடியவர்கள் உடலை பொறுத்தளவுல அது கருகிக்கொண்டே இருக்கும். அல்லாஹ் தஆலா அதே குர்ஆன்ல சொல்றாங்க, குல்லமா நஜ்ல ஜுனூதுஹும், அவர்களுடைய தோள்கள் கருகும் போதெல்லாம் பத்தல்நாஹு ஜுனூதன் கைரஹா, புதிய தோள்களை நாங்கள் அதற்கு பகரமாக மாற்றுவோம். அவர்கள் வேதனையை சுவைப்பதற்காக என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த வேதனையை சுவைக்க வைக்கிறதுக்காக அந்த நரகத்துக்கு செல்லுகின்ற உடல் கருக மீண்டும் மீண்டும் புது தோலெல்லாம் உடலுடைய கட்டமைப்பு இருக்கும், தோல் கருகும், மீண்டும் தோலை மாத்தி அல்லாஹ் தஆலா அந்த உடலை வளர்த்து வைத்துக் கொண்டே வேதனையை அனுபவிக்க வைத்துக் கொண்டே இருப்பான். சொர்க்கத்துக்கு போறவங்களோட உடல் ஒவ்வொரு வாரமும் அது ஃப்ரெஷ் ஆகி அழகாகி தூய்மையாகி அவர்கள் சொர்க்கத்தின் இன்பத்தை அடைவார்கள் என்பதுதான் இந்த ரூஹுக்கும் உடலுக்கும் நடக்கக்கூடியது. இதுதான் ஆலமுல் அர்வாஹிலிருந்து இந்த துனியாவுடைய வாழ்க்கையிலிருந்து ஆலமுல் பர்ஸகுக்கு சென்று பிறகு மீண்டும் சொர்க்க நரகத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த வாழ்க்கை வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர் பயணமாக இருப்பதை அந்த சகோதரி கேட்ட கேள்விக்கு பதிலாக நாங்கள் பதிவு செய்து. அடுத்ததாக மட்டக்குழியை சேர்ந்த சகோதரர் சிஃபான் அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அவர் என்ன கேட்கிறாருன்னா, ஹவு டு டூ அ வெட்டிங் என்கேஜ்மெண்ட், வாட் இஸ் அக்குத் என்று கேட்டிருக்கிறார். இங்கிலீஷ்ல கேட்டிருக்கிறார். திருமண நிச்சயதார்த்தம் எப்படி செய்வது, அக்குத் என்றால் என்ன என்று கேட்டிருக்கிறார். அதாவது திருமணம் என்பது ஒரு ஒப்பந்தமாக இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல 4வது அத்தியாயத்துல 21வது வசனத்துல வஅஹத்ன மின்கும் மீசாக்கன் கலீலா, உங்களிடம் அவர்கள் கடுமையான உடன்படிக்கையை எடுத்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா மனைவிமார்களோடு நாங்கள் ஒரு ஒப்பந்தம் செய்திருப்பதாக இந்த வசனத்துல சொல்றார். அப்ப இன்று அக்குத் என்ற பேர்ல இந்த ஒப்பந்தத்தை மாத்திரம் செய்து கொண்டு அதை சட்ட ரீதியாக பதிவு செய்து கொள்ளாமல் நாங்கள் திருமணத்தை தொடரலாம் என்ற ஒரு கருத்து சமூக மன்றத்தில் நிலவுகிறது. அக்குத் என்பது உண்மையிலே ஒப்பந்தம் தான். மார்க்கத்துல ஒப்பந்தம் செய்து கொண்டாலே திருமணம் செல்லுபடியாகும். 2 சாட்சிகளை ஏற்படுத்தி ஒப்பந்தத்துக்கு சம்பந்தப்பட்ட மணமகனும் மணமகளும் வழியும் இருந்து மகர் பேச்சுவார்த்தை நடத்தி மணமகளுடைய சம்மதத்தோட அந்த திருமணம் நடைபெறுமையானால் அந்த திருமணம் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் செல்லுபடி ஆகும். ஆனா
இது மாத்திரம்தான் திருமணத்துக்கு அவசியமா என்று கேட்டால், தற்போது நடைமுறையில சட்ட ரீதியாக ஒரு திருமணத்திற்கு அங்கீகாரம் பெற வேண்டும் என்றால் அதை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று இலங்கை சட்டம் சொல்கிறது. இலங்கை சிவில் சட்டத்துல கொமன் சட்டமாக இருந்தால், பொது சட்டமாக இருந்தாலும், முஸ்லிம்களுக்கு பிரத்யேகமாக இருக்கக்கூடிய திருமணம் மற்றும் விவாகரத்து சட்டமாக இருந்தாலும் திருமணத்தை பதிவு செய்து கொள்ளுமாறு சொல்கிறது. அப்ப இந்த பதிவு என்பது எதற்காக என்று சொன்னால், அக்குதை நாங்க செஞ்சிட்டோம், எனவே நாங்க பதிவு செஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று ஒரு சிலர் வாதிடுகிறார்கள். ஆனா பதிவு என்பது எதற்காக என்று சொன்னா, நீங்க அக்குது செய்து விட்டால் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையிலே திருமணம் நடந்துவிடும். ஆனால் பதிவு செய்யாவிட்டால் அந்த திருமணத்தில் நீங்கள் செய்து கொண்ட ஒப்பந்தத்திற்கு அரசாங்கத்திலே சட்ட ரீதியான ஒரு அங்கீகாரம் கிடைக்காமல் போய்விடும். எப்ப சட்ட ரீதியான அங்கீகாரம் கிடைக்காமல் போய்விடுமோ அப்போது அந்த ஒப்பந்தத்தில் ஒரு சாரார் ஏமாற்றம் அடையலாம், ஏமாற்றப்படலாம் என்பதனால்தான் ஒப்பந்தம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் அந்த காலத்துல சொன்னதற்கு காரணமே, ரெண்டு சாட்சிகளை வச்சு ஒரு தரப்பு அல்லது இன்னொரு தரப்பு பாதிக்கப்பட்டு விடக் கூடாது என்பதற்காகத்தான். எப்போது பாதிப்பு ஒருவருக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதை கருத்தில் கொண்டு சாதாரணமாக நீங்கள் விரும்பியவர்களை எல்லாம் திருமணம் முடித்துக் கொண்டு செல்லுங்கள் என்று அல்லாஹ் வைத்து விடாமல், இருவரும் சேர்ந்து ஒப்பந்தம் செய்து கொள்ளுங்கள், ஒப்பந்தம் என்று வரும்போது அதற்கு சாட்சிகள் எல்லாம் தேவைப்படும் என்ற நிலையில் இஸ்லாம் சொல்லி இருக்கும் போது ஒரு சாரர் பாதிப்புக்கு உட்படுத்தப்படாமல் இருக்கணும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த ஏற்பாடை செஞ்சிருக்கிறான் என்று சொன்னான். இந்த காலத்துல நாங்க சட்ட ரீதியாக பதிவு செய்தால்தான் அந்த பாதிப்புக்குள்ளாகிற அந்த நிலை ஏற்படாமல் இருக்கும். எனவே அக்குத் என்ற ஒப்பந்தத்தோடு மாத்திரம் இந்த காலத்துல நின்றுவிட முடியாது. அதை சட்ட ரீதியாகவும் நாங்கள் கண்டிப்பாக பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இலங்கை நாட்டுல இரண்டாவது திருமணத்திற்கு செல்லக்கூடியவர்கள் தான் அக்குது முறையில இந்த திருமண ஒப்பந்தத்தை செய்து கொள்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில முதல் திருமணத்தை அவர்கள் செய்யும் போது சட்ட ரீதியாக பதிவு செய்து ரெஜிஸ்டார்களை ஏற்படுத்தி கொண்டு சாட்சியங்களை ஏற்படுத்தி கொண்டு எல்லாம் டாக்குமெண்டாக ஆவணப்படுத்தி தான் முறையாக செய்து கொள்கிறார்கள். ஆனா அவர்களுடைய வாழ்க்கையில இரண்டாவது திருமணம் என்று வரும்போது அக்கதி செஞ்சா போதும் தானே, அக்கதி செய்தாலே இஸ்லாமிய மார்க்கத்துல செல்லுபடியாகும் தானே என்று சொல்லி இரண்டாவதாக திருமணம் செய்வதை ஒரு கள்ள திருமணமாக, தான் விரும்பினால் அதை உதறிவிட்டு சென்று விடலாம், அந்த ஒப்பந்தத்தை முறித்து விட்டு சென்று விடலாம், தான் விரும்பினால் அந்த இரண்டாவது திருமணம் முடிக்கவே இல்லை என்று மறுத்து விடலாம் என்ற ஒரு குறுகிய புத்தியோடு தான் பலரும் இந்த இரண்டாவது திருமணத்தை அக்குது என்ற பேர்ல சட்ட ரீதியாக பதிவு செய்தாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். சட்டத்துல நாங்க சில விஷயங்களை செய்வதற்கு வற்புறுத்தினால், வலியுறுத்தப்பட்டால் அது மார்க்க ரீதியான கடமையாகி விடுமா என்ற கேள்வியை கேட்கிறாங்க. மார்க்க ரீதியான கடமையாகாதுதான், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா சட்டத்துல உங்களுக்கு பல விஷயங்களை வலியுறுத்துறாங்க. மார்க்க ரீதியாக கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாத விஷயங்கள்ல கூட அதுல கட்டுப்படுற நீங்க, இது மார்க்கத்தோடும் சம்பந்தப்பட்டு மார்க்கம் இந்த ஒப்பந்தத்தை எதுக்காக நிறைவேற்ற சொல்லிச்சோ அந்த நோக்கத்தையும் நிறைவேற்றக்கூடியதாக வரக்கூடிய இந்த பதிவை மட்டும் நீங்க ஏன் மறுக்கிறீங்க? ஐடென்டி கார்டு எடுக்க சொல்றான், அது மார்க்கத்துல எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனா ஐடென்டி கார்டு எடுக்கிறதுக்கு எவ்வளவு நீங்க முயற்சி செய்றீங்க? அது சட்டம் தானேன்னு நீங்க விட்டு விடாம, மார்க்கத்துல சொல்லப்படலன்னு விட்டு விடாம அதுக்காக வேண்டி எவ்வளவு முயற்சி செய்றீங்க? இதே விஷயத்த திருமணம் என்று வரும் பொழுது மட்டும் சட்டத்துல நாங்க கட்டுப்படணுமான்னு ஏன் கேட்கறீங்க? சட்டத்துக்கு கட்டுப்பட்டுதான் ஆகணும். இந்த திருமண விஷயத்தை பொறுத்த அளவுல சட்ட ரீதியாகவும் கட்டுப்பட வேண்டும். ஒப்பந்தத்தை எல்லாம் எதுக்கு வைக்க சொன்னான் என்ற நோக்கத்தை விளங்கும் போது, அந்த ஒப்பந்தத்தில் ஒரு சாரர் பாதிப்புக்குள்ளாகிவிடக் கூடாது என்பதை கருத்தில் கொள்ளும் போது, ஒப்பந்தத்துக்காக வேண்டி கட்டாயமாக நாங்கள் இதை பதிவு செய்தே ஆக வேண்டும் என்ற அந்த நிலைப்பாடுதான் வருகிறது. எனவே இந்த அக்குது என்ற பேர்ல கள்ள திருமணங்கள் செய்யக்கூடியவர்கள் தான் பதிவு செய்வது அவசியம் இல்லை என்ற கருத்தை வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். மேலும் இரண்டாம் திருமணத்துக்கு செல்லும் பொழுது முதல் திருமணத்தில் ஒரு ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த ஒப்பந்தத்திலே ஒரு கணவனோடு மட்டும் வாழ வேண்டும், மனைவி கணவன் என்ற நாம் இருவரும் நமக்காக வாழ வேண்டும் என்ற ஒரு கொள்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அந்த நிலையில வாழக்கூடியவர்களுக்கு அந்த வாழ்க்கையில இன்னொரு துணையொன்று இரண்டாவதாக அவங்க வாழ்க்கையில வரும் பொழுது முதல் மனைவி பாதிக்கப்படுவாங்களா இல்லையா? நேர காலத்துல அவங்களுக்கு பாதியை கொடுக்க வேண்டி வரும். அதே போன்று அவங்களோட சொத்துல பாதியை கொடுக்க வேண்டி வரும். அவங்களோட வாழ்க்கையில பாதி காலம் அவங்களோட செலவாகும். இது எல்லாத்தையும் கருத்தில் கொள்ளும் போது அந்த ஒப்பந்தத்தை முறையாக செய்ய வேண்டும். மறைத்து செய்தால், அக்குது என்ற பேர்ல ஒழித்து செய்தால், அதனால்
ஒன்று முதல் மனைவி பாதிக்கப்படுவார்கள், அல்லது இரண்டாவதாக திருமணம் செய்யக்கூடிய அந்த மனைவி பாதிக்கப்படலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திருமணத்தை பொறுத்தவரையில் அதை அறிவித்து விட்டு மக்களுக்கு சொல்லிவிட்டு செய்கின்றாங்க. நிக்காக திருமணத்தை பகிரங்கப்படுத்துங்கள், பிறருக்கு அறிவியுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அகமதுல 15545வது செய்தியை நாங்க பாக்குறோம். அவ திருமணத்தை அறிவிக்க சொல்லும் பொழுது அக்குதாக நீங்கள் திருமணம் செய்வதாக இருந்தா பிறகு நாங்கள் பதிவு செய்து கொள்வோம் என்று நினைத்து இஸ்லாமிய சடங்கு ரீதியாக செய்யக்கூடியதை மட்டும் நீங்கள் செய்வதாக இருந்தாலும் அதை 4 பேருக்கு அறிவிச்சுதான் செய்யணும், மறைத்து செய்யக்கூடாது என்று விளங்குகிறது. அப்ப எப்ப நீங்க மறைத்து செய்யாம பகிரங்கமா செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அதை உடனடியாக சட்டத்திலையும் பதிவு செய்யறதுல என்ன இருக்குது, பதிவு செஞ்சுட்டு போலாம் தானே, பதிவு செய்து விட்டு போலாம் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனா அப்படி செய்யாம இந்த அக்குது என்ற பேர்ல பதிவு செய்யாத ஒரு ரகசியமான திருமணத்தை செய்யக்கூடிய ஒரு நிலையில் பலரும் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட பகிரங்கப்படுத்தப்படாத கள்ள திருமணமாக அல்லது மக்களை ஏமாற்றக்கூடிய விதத்தில் நடக்கக்கூடிய ஒரு திருமணமாக இருந்தால் அந்த திருமணத்தை, அந்த அக்குதை இஸ்லாம் அங்கீகரிக்காது. முதலாவதாகவே திருமணம் முடிப்பதாக இருந்தாலும் அக்குது என்பது இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையிலே நிறைவேற்றப்படக்கூடிய ஒன்று என்றதுல மாற்று கருத்து இல்லை. அதோடு மாத்திரம் நின்று விடாமல் அதை சட்ட ரீதியாகவும் பதிவு செய்து கொண்டு நீங்கள் திருமணம் முடித்ததை பிறருக்கும் அறிவித்து விட்டு நீங்கள் நடத்தக்கூடிய திருமணமாக இருந்தால்தான் அது முறையான திருமணமாக அமையும் என்பதை இந்த அக்குது சம்பந்தமாக கேட்ட கேள்விக்கு பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். அடுத்ததாக நிச்சயதார்த்தம் செய்வதை பற்றி கேட்கிறார்கள். நிச்சயதார்த்தம் என்பது திருமணத்திற்கு முன்பதாக இன்னாரை திருமணம் முடித்துக் கொள்வார்கள் என்று ஒரு பேச்சுவார்த்தையை நடத்துவது. எல்லா திருமணத்துக்கும் திருமண திகதிக்கு முன்பதாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்ததான் செய்வாங்க. அது மார்க்க ரீதியாக தடுக்கப்படாது. இன்னாரை திருமணம் முடித்துக் கொள்கிறார்கள், இன்னார விரும்புறாங்க, இன்னார விரும்புறாங்க, அந்த திருமணத்துக்கு 2 குடும்பமும் சம்மதம் தெரிவிக்குது என்பது திருமணம் நடத்துவதற்கு முன்பதாக நடத்தக்கூடிய பேச்சுவார்த்தை தான். இந்த நிச்சயதார்த்தத்தை இஸ்லாம் அங்கீகரிக்கிறது. ஆனால் நிச்சயதார்த்தம் என்ற பேர்ல சின்ன வயசுல நிச்சயதார்த்தம் பண்ணிடுவாங்க. என்னுடைய மகன் உங்களுடைய மகளுக்கு தான் என்று நிச்சயதார்த்தம் பண்ணுவது, சிறு வயதிலே நிச்சயதார்த்தம் பண்ணுவதை இஸ்லாம் அங்கீகரிக்காது. காரணம் என்னன்னு சொன்னா, அந்த திருமணத்துக்கு யாரு பங்குதாரர்களாக வருகிறார்களோ, யாரு திருமணத்தில் ஒரு சாராராக வருகிறார்களோ அவர்கள் முழுமையாக இந்த திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்க வேண்டும். எப்போது அவர்களுடைய சம்மதம் வெளிப்படும் என்றால் அவர்கள் சுய புத்தியோடு சிந்தித்து நல்லது கெட்டதை அறிந்து மனதார சொல்லக்கூடிய ஒரு நிலையில் கருத்து தெரிவிக்கக்கூடிய நிலைக்கு வந்தால்தான் அவர்கள் தன்னுடைய அந்த திருமணத்துல சம்மதத்தை தெரிவித்தவர்களாக கருதப்படுவார்கள். எனவே இந்த நிலையில் நிச்சயதார்த்தம் ஒரு வயசுக்கு வந்த திருமணம் சம்பந்தமாக விவரம் அறிந்த தான் யாரை திருமணம் முடிக்க போகிறார்கள் என்பதை அறிந்த மணமகனாக இருந்தாலும் மணமகளாக இருந்தாலும் இருவரும் தான் திருமணம் செய்து கொள்வதை தன்னுடைய குடும்பத்தாருக்கு அறிவித்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள, நீண்ட காலங்களை நீடிக்க வைத்து விடாமல் குறிப்பிட்ட ஒரு காலத்துக்குள்ள திருமண பேச்சுவார்த்தையை நடத்தி குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அந்த திருமணத்தை அவர்கள் நடத்தி கொள்வார்களே ஆனால் அத்தகைய நிச்சயதார்த்தங்களை இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்யாது. ஆனா இந்த நிச்சயதார்த்தம் என்ற பேர்ல அதுக்கு தனியா விருந்து வைக்கிறது, அதுக்கு தனியாக பலவிதமான ஏற்பாடுகளை செய்யறது, அதை ஒரு ஃபங்க்ஷன் ஆக்குறது, இந்த மாதிரி மார்க்கத்துல இல்லாத புதிதாக பல விருந்துகளை ஏற்படுத்துகின்ற நேரத்துல இந்த நிச்சயதார்த்தம் என்ற ஒப்பந்தம் நிறைவேறாமல் போனால் உலகத்துக்கு அறியக்கூடிய விதத்துல இன்னாருக்கு தான் திருமணமாக போறாங்கன்றத சொல்லிட்டு அந்த திருமணம் நிறைவேறாத போது அவர்களுடைய அடுத்த வாழ்க்கைக்கு அது பாதிப்பாக கூட அமைந்து விடலாம். அதே நேரத்துல இந்த நிச்சயதார்த்தம் செய்தவர்கள் நிச்சயதார்த்தம் செய்த பிறகு திருமணமாகும் வரைக்கும் போன் மூலமாக தொடர்பு கொள்வதோ அல்லது ஒருவருடன் பேசிக் கொள்வதோ, ரகசியமாக கருத்து பரிமாறிக்கொள்வதோ அல்லது வீடுகளுக்கு போய் சந்திப்பதோ, நிச்சயதார்த்தம் செஞ்சு மோதிரத்தை போட்டு விட்டுருவாங்க அல்லது ஏதோ ஒரு விதத்துல ஒரு அடையாளத்தை போட்டு விட்டுருவாங்க. அடையாளம் போடுறோம் என்று கூட கொழும்புல பலரும் பேசுவாங்க. இப்படி அடையாளத்தை போட்டு விட்டோன்னே இவங்க ஹலாலாக்கி விட்டுறாங்க. நீங்க தாராளமா பேசலாம், தனிமையில சந்திக்கலாம், வீட்டுக்கு வந்து ஒரு 1 hour பேசிட்டு போகலாம், 2 பேரும் தனியா ரூம்ல இருந்து பேசலாம் என்ற மாதிரி எல்லாம் வாசலை திறந்து விட்டால் அது அனாச்சாரத்தின் வாசலை திறந்து விட்டதாக ஆகிவிடும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்துக்கு நெருங்காதீர்கள் என்று தடுத்திருக்கிற காரணத்தினால, நிச்சயதார்த்தம் செய்துவிட்ட காரணத்தினாலேயே மணமகளும் மணமகள் ஆகக்கூடியவர்கள், எதிர்காலத்தில் திருமணம் முடிக்கக்கூடியவர்கள், ஆண் பெண்ணாக இருக்கக்கூடியவங்க அந்நியர்களாகத்தான் இருப்பார்கள். அவங்க அந்நியமானவங்க, அவங்க மகரமானவங்க அல்ல, அஜ்னபியானவங்க.
மஹ்ரமானவர்கள் அல்லாதவர்கள் ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருக்க வேண்டாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்திருக்கும் காரணத்தினால நேரடியாக தனித்திருப்பதும் கூடாது, அல்லது ஒரு சமூக ஊடகத்தின் ஊடாக தொலைத்தொடர்பு சாதனங்களின் ஊடாகவும் தனித்திருப்பது கூடாது, கருத்து பரிமாறுவது கூடாது, அவர்களுடைய எண்ண ஓட்டங்களை வெளிப்படுத்திக் கொள்வது கூடாது என்று இஸ்லாம் தடுக்குது. அது பொதுவாக அனைவருக்கும் உள்ள சட்டம் தான். இந்த நிச்சயதார்த்தம் செய்யப்பட்ட நிச்சயிக்கப்பட்டவர்களுக்கும் பொருந்தும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொண்டு நிச்சயதார்த்தம் செய்தால் வெகு விரைவில் திருமணத்துக்கான ஏற்பாடுகளை செய்துவிட வேண்டும், அல்லது இந்த நிச்சயதார்த்தம் பண்ணாமலேயே திருமணத்துக்கு தகுதியான பருவத்தை அடையும் போதே யாரையாவது பேசி திருமணம் முடித்துக் கொள்வதுதான் மிகவும் பொருத்தமானதாக, இறையச்சத்துக்கு நெருக்கமானதாக இருக்கும் என்பதையும் அந்த சகோதரரின் கேள்விக்கு பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். திஹாரியை சேர்ந்த இன்னொரு சகோதரி கேள்வி கேட்டிருக்கிறாங்க. முதலாவது இருப்பில் அத்தஹியாத் ஓதுவதுடன் எழ வேண்டுமா அல்லது சலவாத் முடியும் வரை ஓத வேண்டுமா என்று கேட்கிறாங்க. அதாவது 4 ரக்காத்துகளை கொண்ட ஒரு தொழுகையாக இருந்தால் 2 இருப்புகளில் நாங்கள் தஷஹுதில் இருக்க வேண்டும். அதுல முதலாவது இருப்புல அத்தஹியாத்தை மாத்திரம் ஓதினால் போதும் என்ற கருத்தை பரவலாக சுன்னத் வல் ஜமாத்தினர் பரப்பி வருகிறார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்துல முதலாவது இருப்புல அத்தஹியாத்தும் சலவாத்தையும் சேர்த்து நாங்க ஓதணுமா அல்லது அத்தஹியாத்தை மட்டும் ஓதினால் போதுமா, 2வது இருப்புல தான் அத்தஹியாத்தும் சலவாத்தும் துஆவும் ஓத வேண்டுமா என்று ஒரு சந்தேகமான சர்ச்சையான ஒரு நிலை முஸ்லிம்கள் மத்தியில் இருக்கிறது. அந்த சந்தேகத்தை தான் இந்த சகோதரி கேட்கிறாங்க. முதலாவது இருப்புல அத்தஹியாத்துல மட்டும் இருந்து எழுப்பினா போதுமா அல்லது அதுலயும் சலவாத் ஓதணுமான்னு கேட்கிறாங்க. இது சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹ் புகாரில 1202வது செய்தியில அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, கால குன்னா நகூலு தஹியத்து, நாங்க இந்த தஹியத்தை சொல்லி கொண்டிருந்தோம். ஃபிஸ் ஸலாத்தி, ஸலாத்துல நாங்க தொழுகையில தஹியத் சொல்லி கொண்டிருந்தோம். தஹியத் என்று சொன்னா காணிக்கை என்று அர்த்தம். சஹாபாக்கள் சொல்றாங்க, குன்னா நகூலு தஹியத்து ஃபிஸ் ஸலாத்தி வ நுஸல்லி வ யுஸல்லிமு பஅதுனா அலா பஅலின், நாங்கள் தஷஹுதுல தஹியத் சொல்லி கொண்டு இருப்போம், காணிக்கை வைத்துக் கொண்டிருப்போம், அல்லாவை புகழ்ந்து காணிக்கை சொல்லிக் கொண்டிருப்போம். எப்படி காணிக்கை சொல்லுவோம்? வனு சம்மி வயு சல்லிமு பஅலுனா அலா பஅலின், சிலருடைய பெயரை குறிப்பிட்டு சிலர் மீது சிலர் சலாம் கூறிக்கொண்டு இருந்தோம். இதுதான் நம்முடைய தஹியத்தாக இருந்தது, காணிக்கையாக இருந்தது. ஃபஸ்தமிஅஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்மடுத்தார்கள். ஃபகால, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கூலு அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து, நீங்க தஹியத் என்பது இந்த காணிக்கை என்பது அல்லாஹ்வுக்கே உரியது, வஸ்ஸலவாத் அருளும் அல்லாஹ்வுக்கே உரியது, வத்தய்யிபாத் நன்மைகளும் அல்லாஹ்வுக்கே உரியது. அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்து, நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய அருளும் பரக்கத்தும் உங்களுக்கு கிடைக்கட்டும். அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், அல்லாஹ்வின் நல்லடியார்களான சாலிஹான நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வின் சலாம் உண்டாகட்டும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் முஹம்மது அவர்கள் அல்லாஹ்வின் அடியாரும் தூதரும் ஆவார் என்றும் நாங்கள் உறுதி கூறுகிறோம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கூற சொன்னாங்க. இப்படி நாங்கள் சொன்னால் ஃபஇன்னகும் இதா ஃபஅல்தும், இப்படி நீங்கள் செய்வீர்களேயானால், வாலிக இதை நீங்கள் இப்படி செய்வீர்களேயானால், ஃபக்கத் சல்லம்தும் அலா குல்லி அப்தின் லில்லாஹி ஸாலிஹின் ஃபிஸ் ஸமாஇ வல் அர்லி, வானங்களிலும் பூமியில் உள்ள அல்லாஹ்வின் அனைத்து அடியார்களுக்கும் நீங்கள் சலாம் சொன்னதாக ஆகிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இதுதான் அத்தஹியாத் நாங்க ஓத வேண்டியது. தஷஹுதில் ஏற்கனவே சஹாபாக்கள் வேறு விதமா செஞ்சாங்க, ரசூலை இப்படி நீங்க தஹியத் சொல்லணும் என்று சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்ததாக இந்த தஹியத் சம்பந்தமாக சஹாபாக்கள் பிறகு விளங்கி கொண்டு நடைமுறைப்படுத்திட்டு ரசூலுல்லாஹ்விடம் ஒருவர் வருகிறார். ஒருவர் வந்து அக்பல ரஜுலுன் ஹத்தா ஜலஸ பைன யதை ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் முன்னாடி ஒரு மனிதர் வந்து உட்கார்ந்த நிலையில், வனஹ்னு இந்தஹு நாங்களும் ரசூலுல்லாஹ்விடம் இருந்தோம், அவர் வந்து ரசூலுல்லாஹ் முன்னாடி வந்து உட்கார்ந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அம்ம ஸலாமு அலைக ஃபகத் அரஃப்னாஹு, உங்கள் மீது சலாம் சொல்வது இருக்கிறதே அதை நாங்கள் தெரிந்து கொண்டோம். ஏன்னா ஏற்கனவே ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா, அதனால தெரிந்து கொண்டோம் என்கிறார். ஃபகைஃப நுஸல்லி அலைக இதா நஹ்னு ஸல்லைனா ஃபீ ஸலாத்தினா ஸல்லல்லாஹு அலைக, அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் தொழுகையில் எவ்வாறு உங்கள் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும் என்று ரசூலுல்லாஹ்விடம் கேட்கிறார்கள். அப்ப தொழுகையில எவ்வாறு ஸலவாத் சொல்லணும் என்று கேட்கிறாங்க. முதல் இருப்புல சொல்லணுமா
இரண்டாவது இருப்புல சலவாத் சொல்லணும்னா நீ கேட்கல. தொழுகையில சலவாத் சொல்லணும்னா தஹியத் தொழுகையில சொல்லணும் என்றது அறிஞ்சிருக்கணும். சலவாத்து எப்படி சொல்லணும்னு கேட்கிறாங்க. அப்ப தஹியத்துக்கு பிறகு சலவாத்து வருது. எப்பெல்லாம் தஹியத் ஓதுறோமோ அப்பெல்லாம் சலவாத்தையும் நாங்கள் ஓத வேண்டும் என்றுதானே புரிந்து கொள்ள வேண்டும். கடைசி ரக்காத்துல கடைசி இருப்புல மட்டும் நீங்கள் சலவாத் சொல்லணும்டா அந்த மனிதர் எப்படி கேட்டிருப்பார்? நாங்க தொழுகையில கடைசி இருப்புல எப்படி உங்கள் மேல சலவாத் சொல்லணும் அப்படி கேட்டிருப்பார். அவர் அப்படி கேட்கல. தொழுகையில உங்கள் மீது தஹியத்தை எப்படி வெளிப்படுத்தணும்னு எங்களுக்கு தெரியும், சலாம் எப்படி சொல்லணும் என்று தெரியும், எங்களுக்கு உங்களுக்கு சலவாத் சொல்லணும் அது எப்படி என்று சொல்லித்தாங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப எப்பெல்லாம் அத்தஹியாத்தை நாங்க சொல்றோமோ அப்போதெல்லாம் சலவாத் சொல்லணும் என்றதும் வருதா இல்லையா? விளங்குறோமா இல்லையா? விளங்குறோம். அதுக்கு ரசூல்லா சமத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாங்க. அத்தா அஹ்பப்னா அன்ன ரஜுல லம் யஸ்அல்ஹு, இத ரசூலா கேட்காம இருக்கறிச்சே என்று நாங்க நினைக்கிற அளவுக்கு ரசூலா அமைதியாக இருந்துவிட்டு ஃபகால இதா அன்தும் ஸல்லைத்தும் அலைய, நீங்கள் என் மீது ஸலவாத் சொல்வதாக இருந்தா ஃபகூலு நீங்க சொல்லுங்க அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைது அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம வபாரிக் அலா முஹம்மதின் நபியில் உம்மிஹி கமா பாரக்த அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் என்ற இந்த சலவாத்தை நீங்கள் ஓதுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்கன்ற செய்தியை நாங்க அஹ்மதுல 16455வது செய்தியா பாக்குறோம். அப்ப இந்த செய்தியில இருந்து என்ன விளங்குறோம்டா, ரசூலுல்லாஹ் மீது சலாம் சொல்றது எப்படி என்று தெரியுது சஹாபாக்களுக்கு, சலவாத் சொல்றது எப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப எங்க எல்லாம் சலாம் சொல்றாங்களோ அதற்கு பின்னாடி சலவாத்தும் சொல்லணும் என்றதை விளங்கிக் கொள்ளணும். எனவே முதல் இருப்புல நாங்க தஷஹூதுல அத்தஹியாத் ஓதும் போது ரசூலுல்லாஹ் மீது சலாம் சொல்றோம். எனவே அதற்கு பிறகும் நாங்கள் சலவாத் ஓதிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது இருப்புல நாங்க தஹியத் சொல்றோம், ரசூலுல்லாஹ் மீது சலாம் சொல்றோம். எனவே அதற்கு பிறகும் நாங்கள் சலவாத் சொல்லிக் கொள்ள வேண்டும் ரசூலுல்லாஹ் மீது. அதற்கு பிறகு நாங்க வேண்டியதை விரும்பினதை கேட்டுக்கொள்ளலாம் என்ற செய்தியை நாங்க பார்க்கிறோம். எனவே இரண்டு இருப்புகளிலும் அத்தஹியாத்தும் ஓத வேண்டும், சலவாத்தும் ஓத வேண்டும் என்பதுதான் அந்த சகோதரி கேட்ட கேள்விக்கு பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். அடுத்த கேள்வி ஒரு சகோதரன் கேட்கிறார். அவர் இங்கிலீஷ்ல தான் கேட்டிருக்கிறார். I would like to ask about the permissibility of dining at non-Muslim hotels or restaurants according to the Quran and Sunnah. If such places serve pork and non-halal meat, but we only eat vegetarian, seafood or food they claim is halal, is it still permissible to eat there, especially if the halal and non-halal items are served in the same area like a buffet and the food is prepared or handled by non-Muslim chefs? Also, if we are not sure who slaughtered the meat labeled as halal, is it still allowed to consume it? I am seeking clarity on where it's acceptable to eat in such places where pork is served and the halal status of meat is doubtful என்று கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, முஸ்லிம் அல்லாதவர்கள்ட்ட ஹோட்டல்ல சாப்பிடலாமா? அவங்க புஃபே போன்ற ஒரு ஏற்பாடு செய்யற நேரத்துல ஹலாலான உணவுகளும் வச்சிருப்பாங்க, ஹராமான உணவுகளும் வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல பன்றியின் இறைச்சியும் வச்சிருப்பாங்க. நாங்க வெஜிடேரியனாக சீ ஃபுட்டோ அல்லது மீன் வகைகளை சேர்ந்த சாப்பாடுகளை மட்டும் எடுத்து சாப்பிடலாம். ஆனா அந்த இடத்துல பன்றியின் இறைச்சி பரிமாறப்படுது, ஹராமான உணவும் பரிமாறப்படுது. இந்த நிலையில நாங்க வெஜிடேரியன் ஃபுட்டுகளை அல்லது சீ ஃபுட்டை சாப்பிடுறது மட்டும் கூடுமா? அடுத்தது, அங்க ஹலால் என்று ஹோட்டல்ல சொல்றாங்க, யார் அறுத்தான்ன்றதை நாங்க பார்க்கல. இப்படி யார் அறுத்தான்னு பார்க்காத நிலையில, சந்தேகத்துக்குரிய நிலையில அவங்க ஹலால் என்றதை சொல்லி நாங்க சாப்பிடலாமா அல்லது தவிர்த்து கொள்ள வேண்டுமா? செஃப்பா இருக்கக்கூடியவர் கூட முஸ்லிம் அல்லாதவராக கூட இருக்கலாம். எனவே எங்களுக்கு சந்தேகம் நீடிக்குது, எனவே இதுல சாப்பிடலாமான்னு தான் அந்த சகோதரர் கேள்வி கேட்கிறார். பொதுவாக முஸ்லிம் அல்லாதவர்கள்ட்ட ஹோட்டல்கள்ல சாப்பிடக்கூடாது என்று அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் சொல்லல. ஹோட்டல் என்ற வார்த்தையை சொல்லாவிட்டாலும் நீங்க முஸ்லிம் அல்லாதவர்கள்ட்ட வீடுகளில் சாப்பிடாதீர்கள், முஸ்லிம் அல்லாத சகோதரர்களோடு சேர்ந்து சாப்பிடாதீங்க என்ற மாதிரி குர்ஆன் ஹதீஸ்ல நேரடியாக தடுத்த எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அப்ப முஸ்லிம் அல்லாத ஹோட்டல்லையோ முஸ்லிம்களோட ஹோட்டல்லையோ எந்த ஹோட்டல்ல நாங்க சாப்பிடுறதா இருந்தாலும் ஹலாலான உணவை நாங்கள் சாப்பிட்டால் போதுமானது. இப்போ முஸ்லிம் ஹோட்டல்ல அவன் இறைச்சி சாப்பாடு வச்சாலும் அல்லாட பேரை சொல்லி அறுக்கப்பட்ட மாமிசம் தான் வச்சிருப்பாங்க, அல்லது முஸ்லிம் இறைச்சி கடையில தான் இறைச்சி வாங்கியிருப்பாங்க என்ற ஒரு நம்பிக்கையில சாப்பிடலாம். ஆனா முஸ்லிம் அல்லாத ஹோட்டலா இருந்தா இவங்க எங்க இறைச்சி எடுத்தாங்க, இவங்களா கோழியை அறுத்திருந்தா பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் சொல்லிதான் அறுத்திருப்பாங்களா, அல்லது அடுத்தவர் கூட முஸ்லிம் அல்லாதவர் அறுத்திருந்தா பிஸ்மில்லா சொல்லி இருந்தாரு, முஸ்லிம் அல்லாத ஒருத்தர் சொல்லி இருந்தா இப்ப இந்த உணவை எப்படி சாப்பிடுறது? அடுத்தது பன்றி இறைச்சி அங்க சமைச்சிருந்தா
ஹலாலான உணவை கூட சாப்பிடுறதுக்கு எங்களுக்கு ஒரு மனசுக்கு நெருடல் ஏற்படுது என்ற அடிப்படையில் தான் அவர்கிட்ட கேள்வி அமைஞ்சிருக்குது. அன்பிற்குரிய சகோதரர்களே, முதலாவதாக ஹலாலான உணவு ஒரு இடத்துல இருக்கும் என்று எங்களுக்கு உறுதியாகப்பட்டால், முஸ்லிம் அல்லாத ஹோட்டல் என்றே வச்சு கொண்டாலும் அங்க சீ ஃபுட் வச்சிருக்கிறாங்க. சீ ஃபுட்டை பொறுத்த அளவுல மீன் வகைகளை சேர்ந்த கடல் உயிரினங்களை சேர்ந்த ஒரு உணவாகத்தான் அது இருக்கும். அது அறுக்கப்படணும் என்ற தேவையில்லை. அதனால தாராளமாக சாப்பிடலாம். அது முஸ்லிம் ஹோட்டல்லையும் சாப்பிடலாம், முஸ்லிம் அல்லாத ஹோட்டல்லையும் சாப்பிடலாம். பன்றி இறைச்சி அங்க சமைக்கப்பட்டிருந்தால், இப்ப அந்த பன்றி இறைச்சி சமைச்ச அந்த பாத்திரங்களையே பயன்படுத்தி இந்த சீ ஃபுட்டையும் தயாரித்திருந்தால் என்ன செய்வது என்ற ஒரு சந்தேகம் வருது. பொதுவாக இந்த பாத்திரங்கள் சம்பந்தமாக உள்ள சட்டம் என்னன்றதை நாங்க விளங்கிக் கொள்ளணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபாக்கள் இது சம்பந்தமாக ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னா, இந்த செய்தியை அபூ ஸஅத் அல் ஹுஸனி என்று சொல்லக்கூடிய நபி தோழர் அறிவிக்கிறார். அவர் கேட்கிறார், கால குல்து யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வின் நபி அவர்களே, இன்னா பி அர்லி கௌமின் அஹ்லில் கிதாப், நாங்கள் வேதக்காரர்களுடைய பூமியில் வசித்து வருகிறோம். அப்ப நஅகுலு ஃபீ ஆனியத்திஹிம் வபில் அர்லி ஸைதின், நாங்கள் அவர்களுடைய பாத்திரங்களில் சாப்பிடலாமா? நாங்களோ வேட்டையாடும் ஒரு பூமி பகுதியில் தான் வாழ்ந்து வருகிறோம். அசீது பி கௌசி, நான் என்னுடைய வில்லிலும், வபி கல்பில்லதி லைஸ பி முஅல்லமின், பயிற்சி அளிக்கப்படாத நாய்கள் மூலமும், வபி கல்பில் முஅல்லமி, பயிற்சி அளிக்கப்பட்ட நாய்கள் மூலமும் வேட்டையாடுகிறேன். ஃபமா யஸ்லுஹு லி, இது எனக்கு அனுமதிக்கப்படுமா? எது எனக்கு அனுமதிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க. கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அம்மா மா ஸக்கர்த மின் அஹ்லில் கிதாப், நீ வேதக்காரர்களுடைய பகுதியில் இருப்பதாக குறிப்பிடுகிறாய். ஃபைன் வஜத்தும் கைரஹா, நீங்க அந்த வேதக்காரர்களுடைய பகுதியில அவர்களுடைய பாத்திரம் அல்லாத வேற பாத்திரங்கள் கிடைத்து விட்டால், ஃபலா தஅகுலு ஃபீஹா, அவர்களுடைய பாத்திரங்களில் நீங்கள் சாப்பிடாதீர்கள். வஇல்லம் தஜிது ஃபக்ஸிலுஹா வகுலு ஃபீஹா, உங்களுக்கு வேற பாத்திரங்கள் கிடைக்காத நேரத்தில் வேதக்காரர்களுடைய பாத்திரங்களே மாத்திரம்தான் இருக்கும் என்றால் அதை கழுவி விட்டு உண்ணுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக வருகிறது. அதே போன்று அந்த வேட்டையாடும் விஷயத்திலே ரசூலுல்லாஹ் ஒரு சட்டத்தை சொல்லி கொடுக்குறாங்க. வமா சித்த பி கௌசிக ஃபஸக்கர்த இஸ்மல்லாஹி ஃபகுல், உன்னுடைய வில்லின் மூலமாக நீ வேட்டையாடி அல்லாஹ்வின் பெயரை சொல்லி நீ வேட்டையாடிய பிராணியை நீ உண்டு கொள். வமா சித்த பி கல்பிகல் முஅல்லிமி, நீ பயிற்சி அளிக்கப்பட்ட நாயின் மூலம் ஃபஸக்கர்த இஸ்மல்லாஹி ஃபகுல், நீ அல்லாஹ்வின் பெயர் சொல்லி அந்த நாயை அனுப்பியிருந்தால் அதையும் உனக்கு ஹலால், சாப்பிடலாம். வமா சித்த பி கல்பிக கைர முஅல்லமி, நீ பயிற்சி அளிக்கப்படாத நாயின் மூலம் நீ ஒரு நாயை அனுப்பி வேட்டையாடுவாய் என்று சொன்னால் ஃபஅத்ரக்த ஸகாத்தஹு ஃபகுல், நீ பிறகு அல்லாஹ்வுடைய பெயரை அந்த பிராணியின் மீது சொல்லிய பிறகு அறுத்து சாப்பிடு அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாங்க புகாரில 5478வது செய்தியா பாக்குறோம். இந்த செய்தியில ரசூல் என்ன சொல்றாங்க? வேதக்காரர்கள்ட்ட பகுதியில நாங்க வாழ்றோம் என்றா அவர்கள் பன்றியையும் அது மார்க்கத்துல தடுத்ததையும் அவர்களுடைய பாத்திரங்களை போட்டு சமைப்பாங்க. அப்படி எங்களுக்கு வேறு பாத்திரங்களே கிடைக்காத நேரத்துல அந்த வேதக்காரர்கள்ட்ட பாத்திரங்களை கூட கழுவி விட்டு நீங்கள் என்ன செய்யுங்கள், பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்ற அனுமதியை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தருகிறார்கள். இந்த செய்தியை இன்னும் விளக்கக்கூடிய விதத்துல அபூதாவுதுல 3342வது செய்தியில ஒரு செய்தி வருகிறது. ரசூலுல்லாஹ் கிட்ட இந்த சஹாபி சொன்ன செய்தி மேலதிகமா வருது. இன்னா நுஜாவிரு அஹ்லல் கிதாப், நாங்கள் வேதக்காரர்களை கடந்து சென்றோம். வஹும் யத்பஹூன ஃபீ குதூரிஹிமுல் ஹின்ஸீர வயஸ்ரபூன ஃபீ ஆனியத்திஹிமில் ஹம்ர, அவர்கள் தங்களுடைய பாத்திரத்தில் பன்றியின் இறைச்சியை சமைக்கிறார்கள். வயஸ்ரபூன ஃபீ ஆனியத்திஹிமுல் ஹம்ர, அவர்களுடைய பாத்திரங்களில் மதுவை அருந்துகிறார்கள். வகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் இதுக்கு என்ன பதில் சொன்னார்கள் என்றா, இன் வஜத்தும் கைரஹா, உங்களுக்கு இது அல்லாது வேறு பாத்திரங்கள் கிடைத்தால் ஃபகுலு ஃபீஹா, வேறு பாத்திரங்களை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் அதன் மூலம் உண்ணுங்கள். வஷ்ரபு, அதன் மூலம் பருகுங்கள். வஇல்லம் தஜிது கைரஹா, இது அல்லாது வேறு பாத்திரங்களே உங்களுக்கு கிடைக்காவிட்டால் ஃபர்ஹசுஹா பில் மாஇ, அதை தண்ணீரின் மூலம் கழுவிக் கொள்ளுங்கள். வகுலு வஷ்ரபு, அதன் மூலம் உண்ணுங்கள், பருகுங்கள். அந்த பாத்திரங்களை பயன்படுத்தி உண்ணுங்கள், பருகுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதியை தர்றாங்க. அப்ப பன்றி இறைச்சியை சமைச்ச பாத்திரமாக இருந்தாலும் வேறு பாத்திரங்கள் கிடைக்காத நேரத்துல ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க?
அந்த பாத்திரங்களை கழுவி விட்டு பயன்படுத்துங்கள். நாங்க ஒரு முஸ்லீம் அல்லாத ஹோட்டலுக்கு போறோம், புஃபே ஒன்ல அவங்க தனியாக பன்றி இறைச்சியை சமைச்ச பாத்திரத்தை வச்சிருந்து நமக்கு தனியாக பிரத்யேகமாக வேறு பாத்திரங்களை வச்சிருந்தா நாங்க தாராளமாக இந்த பாத்திரங்கள்ல இருந்து உணவை சாப்பிடலாமா இல்லையா? அந்த பாத்திரங்களை பயன்படுத்தி உணவை சாப்பிடலாமா இல்லையா? பன்றியின் இறைச்சை அந்த மாமிசத்தை சமைத்த பாத்திரமாக இருந்தாலும் அதை அப்புறப்படுத்தி கழுவி விட்டு நன்றாக கழுவி விட்டு வேறு பாத்திரங்கள் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டால் அந்த பன்றியின் இறைச்சியை சமைத்த பாத்திரங்களை கூட நன்றாக கழுவி விட்டு பயன்படுத்தலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அனுமதியை தாராங்க. அப்ப நீங்க ஒரு முஸ்லிம் அல்லாத ஹோட்டலுக்கு போறீங்க, அவங்க கிட்ட நீங்க விசாரிக்கலாம், நீங்க மாமிசம் வச்சிருக்கிறீங்களே, என்ன மாமிசம் வச்சிருக்கிறீங்க, ஹலாலான மாமிசமா, முஸ்லிம்களுடைய கடையில தான் இந்த மாமிசம் வாங்கினீங்களா என்று நீங்க விசாரிக்கலாம். அது நம்முடைய உரிமை, நம்முடைய ரைட்டு. ஏன்னா முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட முஸ்லிம் ஹோட்டலுக்கு சாப்பிடும் போது இறைச்சி சமைக்கிறீங்களா, மாட்டிறைச்சி விற்க இருக்கிறீங்களா, மாட்டிறைச்சி பயன்படுத்தின பாத்திரம் இருக்குதுன்றது அவங்களும் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களோட மார்க்கத்துல மாட்டிறைச்சியோட தொடர்பு ஓடுறது அது பாவமாக கருதுவார்கள். இந்துக்கள் அதை தெய்வமாக கருதுவார்கள், மாட்டை கடவுளாக பார்ப்பார்கள், கடவுள் அந்தஸ்தில் பார்ப்பார்கள். அவர்கள் மாட்டை சமைத்து சாப்பிடுவதை விரும்ப மாட்டார்கள். அவங்க கூட கேட்டு இது மாமிசம் உணவு பயன்படுத்துற ஹோட்டலா என்று விசாரிக்கிறாங்களா இல்லையா? அதே மாதிரி முஸ்லிம்களுக்கும் இந்த நீங்க பயன்படுத்துற இறைச்சி அது நம்முடைய உணவு, நம்முடைய உரிமை. உணவு என்பது நம்முடைய உரிமை. உயிர் வாழ்வதற்கு நாம் எதை உட்கொள்ள வேண்டும் என்று நான் தான் தீர்மானிக்க வேண்டும். அது என்னுடைய மத ரீதியாக, என்னுடைய சம்பிரதாயம் ரீதியாக, என்னுடைய கலாச்சார ரீதியாக எனக்கு பயிற்றுவிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கலாம். ஆனால் அது என்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருப்பதனால், அடிப்படை மனித உரிமையாக இருப்பதனால், ஒரு ஹியூமன் ரைட்டாக இருப்பதனால், ஒரு மனித உரிமையாக இருப்பதனால நான் தாராளமாக விசாரித்து விட்டு சாப்பிடலாம். முஸ்லிம் அல்லாத ஹோட்டல்கள் பெரும்பாலும் முஸ்லிம் மாமிச வியாபாரிகளிடமிருந்துதான் மாமிசங்களை கொள்வனவு செய்வார்கள். அவர்களிடம் அதை விசாரித்து விட்டு நாங்கள் சாப்பிடலாம். அதற்கு அவர்கள் பதில் சொல்ல தயங்கினால், பதில் சொல்வதற்கு மறுத்தால், சந்தேகத்துக்குரிய ஒரு நிலை ஏற்படும் போது தாராளமாக நாங்கள் அந்த இடத்திலிருந்து நாங்கள் ஒதுங்கி செல்லலாம். ஏனென்றால் நாங்கள் காசு கொடுத்து தான் சாப்பிடணும், அன்னதானம் யாரும் கொடுக்கவில்லை. கடைகளுக்கு சென்று நாங்கள் காசு கொடுத்து சாப்பிடுவதனால அந்த உணவு சம்பந்தப்பட்ட முழு விவரத்தை அறியும் உரிமை சட்ட ரீதியாகவும் நாங்கள் பெற்று இருப்பதனால அதை விசாரிக்கும் உரிமையை படைத்திருக்கிறோம். அவர்கள் சொன்னால் இது முஸ்லிம் கடைகளில் இருந்துதான் நாங்கள் வாங்கி இருக்கிறோம், எனவே இந்த மாமிசத்தை தாராளமாக நீங்கள் சாப்பிடலாம் என்று எங்களுக்கு வாக்குறுதி அளித்தால், அதன் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் தாராளமாக இந்த உணவை சாப்பிடலாம். ஏற்கனவே அவங்க பன்றி இறைச்ச பயன்படுத்தி இருக்கிறாங்க என்ற காரணத்தினால நாங்கள் ஒதுங்க வேண்டி வராது. ஏனென்றால் பொதுவாக மது பரிமாறக்கூடிய ஒரு சபையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்துக்கு கலந்து கொள்ள வேணாண்டாங்க. மது பரிமாற்றப்படாத ஏனைய இடங்களாக இருந்தால், இந்த ஹதீஸ்ல ஏற்கனவே சொன்ன ஹதீஸ்ல கூட பன்றியின் இறைச்சி சமைச்ச பாத்திரங்கள் எங்களுக்கு கிடைச்சா வேறு வழியே இல்லாட்டி அதை கழுவிட்டே ரசூலுல்லாஹ் பயன்படுத்த சொன்னதுனால அது மார்க்க ரீதியாக தடுக்கப்பட்ட ஒரு காரியமாகாது. ரெண்டும் செப்பரேட்டா இருந்தா, அந்த பன்றியின் இறைச்சிக்கு பயன்படுத்துற கரண்டி அத நம்முடைய மாட்டு இறைச்சி கொழும்புக்கும் பயன்படுத்தாத ஒரு நிலையில் இருந்தால், அது செப்பரேட்டாக இருந்தால், நமக்கு சந்தேகம் இல்லாத நிலையில் இருந்தால் தாராளமாக அதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மார்க்க ரீதியாக அது குற்றமாகாது. ஆனால் சந்தேகம் ஏற்பட்டால், ஏதோ ஒரு கலப்படம் இருக்குது, பன்றி இறைச்ச வேற விற்கிறான், அதனால இவங்க சோர் பண்ண முடியாது என்று நினைத்தால் தாராளமாக அதை நாங்கள் புறக்கணித்து விடலாம். இஸ்லாமிய மார்க்கம் அதைத்தான் செய்ய சொல்கிறது. ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 6வது அத்தியாயத்தில் 121வது வசனத்துல வலா தஅகுலு மிம்மா லம் யுஸ்கர் இஸ்முல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வுடைய பேர் கூறப்படாதவைகளை நீங்கள் ஒருபோதும் உண்ணாதீர்கள். வ இன்னஹு லஃபிஸ்குன், அது அசுத்தம், அது குற்றமாகும். வ இன்ன ஷயாத்தீன லயூஹூன இலா அவுலியாஹிம் லியுஜாதிலுக்கும், ஷைத்தான்கள் தங்களுடைய நண்பர்களை உங்களோடு விவாதிக்குமாறு ஏவி விடுவார்கள். நீங்கள் அவர்களுக்கு கட்டுப்பட்டால் இன்னக்கும் லமுஸ்ரிகூன், நீங்களும் முஸ்ரிக்கானவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் அல்லாதவர்கள்ட பேரால் அறுக்கப்படுற மாமிசத்தை சாப்பிடுவது ஷிர்க்குக்கு நிகரான காரியமாக அல்லாஹ் சொல்லும் போது கண்டிப்பாக சந்தேகம் ஏற்பட்டாலும் அதை விட்டு நாங்கள் முற்றிலும் முழுதாக விலகிக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு வழிகாட்டுகிறது. அதே நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேதக்காரர்களோட வாழ்ந்தாங்க. இப்ப வேதக்காரர்களை பொறுத்தளவுல அவங்க முஸ்லிம்களா இல்ல, அவங்க முஸ்லிம் அல்லாதவர்கள், யூதர்களும் கிறிஸ்தவர்களும். அந்த வேதக்காரர்களோட உணவை அல்லாஹ் தஆலா ஹலாலாக்குறான். அப்ப அவங்க வேதக்காரர்களாக இருந்தாலும்
அல்லாவை நம்பி இருந்து இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுத்துட்டாங்க. அல்லாஹ் மீது நம்பிக்கையுள்ள நிலையில் நபிகளாரை புறக்கணித்த வேதக்காரர்களுடைய உணவு விஷயத்துல கூட ரசூல்லா என்ன சொன்னாங்க? ஒரு யூத பெண்மணி ரசூல்லாவுக்கு விருந்துக்காக அழைத்த நேரத்தில் ரசூல்லா சென்றார்கள். அன்ன யஹூதியத்தன் அதத்தின் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஷாத்தின் மஸ்மூமத்தின், விஷம் தேய்க்கப்பட்ட ஒரு மாமிச ஆட்டு இறைச்சியுடன் அன்பளிப்பாக கொண்ட ஒரு யூத பெண்மணி வந்தான். ரசூல் அதை சாப்பிட்டார்கள். நீ அல்லாஹ்வோட பேரை சொல்லி அறுத்தியா, நீ என்ன சொல்லி இதை அறுத்தாய் என்று கேட்கவில்லை. காரணம், வேதக்காரர்களுடைய உணவை அல்லாஹ் தஆலா அனுமதிச்சிட்டான். அப்ப வேதக்காரர்களுடைய உணவாக இருக்கும்போது வேதக்காரர்கள் அல்லாஹ்வோட பேரை சொல்லி அறுப்பாங்க என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உணவு சம்பந்தமாக எதையும் விசாரிக்காமல் சாப்பிட்டு இருக்கிறார்கள். அவர் கொண்டு வந்த அந்த மாமிசத்துல விஷம் இருந்ததுனால சாபாக்கள் கேட்கிறாங்க, அலா நக்துலுஹா, அவரை நாங்கள் கொன்று விடட்டுமா என்று கேட்கும்போது ரசூலுல்லா இல்லை, கொலை செய்ய வேண்டாம் என்று ரசூலா தடுத்த செய்தியை நாங்க புகாரில 2617வது செய்தியா பாக்குறோம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வோட பேர் சொல்லி அறுக்கப்பட்டதாக எங்களுக்கு ஒரு தகவல் தந்தால், ஒரு நம்பிக்கை இருந்தாலே அந்த உணவை சாப்பிடலாம். சந்தேகம் வந்தால் தான் கண்டிப்பாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த செய்தியிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். இன்னொரு செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 3636வது செய்தியா வருது. ருமிய இலைனா ஜிராபுன் ஃபீஹி தஆமுன், கைபர் போர் தினம் அன்று எங்கள் மீது ஒரு தோல்பை வீசப்பட்டது. ஃபீஹி தஆமுன் வ ஷஹ்முன் யௌம கைபர, அந்த தோல்பையிலே உணவு இருந்தது, மேலும் மாமிசம் இருந்தன. அதை பெற்றுக் கொள்வதற்கு அந்த நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபல்தஃபத்து ஃபைதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் திரும்பி பார்க்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னாடி இருந்தார்கள். ஃபஸ்தஹ்யைது மின்ஹு, அதை நான் பெற்றுக் கொள்வதற்கு வெட்கம் அடைந்தேன். அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுவலக, அது உனக்குரியது, தாராளமாக சாப்பிடலாம் என்று சொன்ன செய்தியை நாங்க முஸ்லிம்ல 3636வது செய்தியாகவும் பைஹக்கில 2867வது செய்தியாகவும் பார்க்கிறோம். அப்ப கைபர் போர்க்களத்துல அது யூதர்களோடு தான் கைபர்ல போர் நடக்குது. அந்த நேரத்துல வீசப்பட்ட ஒரு பையில, தோல் பையில மாமிசம் இருந்துச்சா. அப்ப அந்த மாமிசத்தை யாரு அறுத்திருப்பாங்க? வேதக்காரர்கள் தான் அறுத்திருப்பாங்க. வேதக்காரர்கள் அல்லாஹ்வோட பேரை சொல்லி அறுத்திருப்பாங்க என்ற நம்பிக்கை இருக்கும் நிலையில் அதை தாராளமா நமக்கு சாப்பிடலாம் தானே என்று ரசூலுல்லா சொல்வதிலிருந்து, அறுத்தது யாரு? அது முஸ்லிம் செஃப் சிங்கள ஒருத்தரை வச்சு அறுத்தாரா, அல்லது சிங்கள செஃப் இருந்து அறுத்தாரா, முஸ்லிம் கடையில மாமிசத்தை தான் எடுத்தாங்களா என்று வரும் பொழுது விசாரிச்சு கொள்ளலாம். முஸ்லிம் கடையில தான் என்றால் அந்த முஸ்லிம் யார், அவர் எந்த நிலையில் இருக்கிறார், அவர் எப்படிப்பட்டவர், இதை விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. முஸ்லிம் ஒருவர் அறுத்தார், அல்லாஹ்வோட பேரை சொல்லித்தான் அறுப்பார் என்ற நம்பிக்கையில் அதை தாராளமாக சாப்பிடலாம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். அதே நேரத்துல எங்களுக்கு இதுல எதுவும் திருப்திகரமா இல்லை என்று சொன்னால், சந்தேகம் ஏற்பட்டால், உணவு ஹலாலா ஹராமா என்ற ஒரு சந்தேகத்துக்குரிய நிலை வரும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் ஹலாலு பையினுன் வல் ஹராமு பையினுன், ஹலாலும் தெளிவு ஹராமும் தெளிவு, வ பைனஹுமா உமூருன் முஸ்தபிஹத்துன், அது ரெண்டுக்கு மத்தியிலே சந்தேகத்துக்கு இடமானவைகள் இருக்கின்றது. ஃபமன் தரக்கமா சுப்பிய அலைஹி மினல் இஸ்மி கான லிமஸ்தபான அத்ரக, யார் ஒருவர் தனக்கு சந்தேகத்துக்குரிய நிலையில் இருப்பதை விட்டு விடுவாரோ அவர் பாவத்தில் இருந்து விலகிவிட்டார். யார் ஒருவர் சந்தேகத்துக்குரிய நிலையில் இருப்பதை தொடர்ந்து எடுத்துக்கொள்வாரோ அவர் பாவத்தின் வாசலை விரித்துக் கொண்டார், அவர் பாவத்திலே சிக்கிக் கொண்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன செய்தியை நாங்க புகாரில 2051வது செய்தியா பார்க்கிறோம். எனவே அது சந்தேகத்துக்குரிய நிலை இருந்தா வெளியே வந்துடலாம். அது அல்லாத நிலையில், முஸ்லிம் அல்லாத ஹோட்டல் என்றது நமக்கு பிரச்சனை இல்லை. ஹலாலான உணவு அவர்கள் வைத்திருந்தால், முஸ்லிம்களுடைய கடைகளில் தான் மாமிசம் பெற்று அதை சமைக்கிறார்கள் என்று உறுதிப்படுத்த முடியும் என்றால் தாராளமாக உண்ணலாம். பன்றி இறைச்சியை அவர்கள் சமைத்திருக்கிறார்கள் என்றால் இது தனியாகவும் அது தனியாகவும் சமைத்திருக்கிறார்களா என்று நாங்கள் விசாரித்துக் கொள்ளலாம். ஏண்டா இது சாதாரண ஒரு ஹோட்டல் விஷயத்துல நாங்க அலட்சியம் செஞ்சு வேறொரு ஹோட்டலுக்கு போயிடுவோம். இதே நாங்க 5 ஸ்டார் 7 ஸ்டார் ஹோட்டலா இருந்தா அந்த நேரத்துல தர்ம சங்கடத்துக்கு உள்ளாகுவோம். ஏன்னா வேற ஹோட்டலுக்கு மாற முடியாது, நாடி வந்துட்டோம், வேற ஹோட்டலுக்கு மாற முடியாத நிலை வந்துடும். அந்த நேரத்துல அந்த கிச்சனை நாடி அல்லது செஃப்பை நாடி அல்லது அந்த உள்ள நிர்வாகத்தை நாடி, பன்றி இறைச்ச இப்படி தனியா சமைச்சிருக்கிறீங்களா, கலந்து சமைச்சிருக்கிறாங்க விசாரித்து தனியாக சமைத்திருந்தால் அதை நீங்கள் தாராளமாக இந்த பாத்திரங்களை
பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றது. அந்த பாத்திரங்கள் மூலம் உண்ணுவதை, பன்றி இறைச்சி சமைக்காத பாத்திரங்கள் மூலம் உண்ணுவதை தாராளமாக செய்து கொள்ளலாம் என்பதும், வேறு வழியே இல்லை அந்த பாத்திரங்களை தான் பயன்படுத்த வேண்டி இருக்குதுன்னு சொன்னா பன்றி இறைச்சி பயன்படுத்தின பாத்திரமா இருந்தாலும் கழுவி விட்டு அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று ரசூலுல்லாஹ் அனுமதி தந்திருக்கிறாங்க. அதே நேரத்துல அவன் அல்லாஹ்ட பேரை சொல்லி அறுத்தானா இல்லையான்றதை உறுதிப்படுத்திக் கொள்ளணும். அவங்க கிட்ட கேட்டு ஒரு செய்தியை சொன்னா, முஸ்லிம் கடையில இருந்த மாமிசத்தை எடுத்திருக்கிறோம் என்ற செய்தியை சொன்னாலே அது முஸ்லிம் ஒருவர் அல்லாஹ்ட பேரை சொல்லி அறுத்திருப்பார் என்ற செய்தியே நமக்கு போதுமானதாக இருக்கும். அது அல்லாத நிலையில அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பேர்ல அறுக்கப்பட்ட உணவா இருந்தா கண்டிப்பா அது பாவமான காரியம், அதை செய்யக்கூடாது, சிறுக்கு நிகரான காரியம். சந்தேகத்துக்கு இடமானதாக இருந்தாலும் அதனை விட்டு நாங்கள் விலகிச் செல்ல வேண்டும் என்பதுதான் அந்த சகோதரர் கேட்ட கேள்விக்கு நாங்கள் பதிலாக பதிவு செய்து கொண்டு இந்த வாரத்திற்கான கேள்விகள் அனைத்துக்கும் பதில் தந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் பல கேள்விகள் நிலுவையில் இருக்கின்றன. அவற்றுக்கான பதில்களை இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் சுன்னா ஒளியில் அடுத்தடுத்த வாரங்களில் நாங்கள் உங்களுக்கு பதிலளிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.